பரணி கேக்குதா? அப்டேட்டோட ஆரம்பிச்சிடலாமா? ஓகே நான் கேக்குது. ஃபைனலா தக் லைஃபோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஏப்ரல் 18th வருது. ஜிங்கிச்சா அது இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கேங்கர்ஸோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இப்போ நடந்துட்டுருக்கு. அதோட அந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஸ்னீக் பீக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு. தெலுங்கு ஃபிலிம் சரங்கபாணி ஜாதகம் அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் ஏப்ரல் 25 தேட்டரில் வருது. நரிவேட்டா டொவினோ தாமஸ் ஃபிலிம் அதோட ஃபஸ்ட்டு சிங்கிள் மின்னல் வேலை அந்த சாங்குமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஜேக்ஸ் பிஜாய் மியூசிக்கில். அதே மாதிரி இட்லி கடை அதோட ஃபைனல் ஷெடியூல் வந்து பேங்காக் வந்து டீம் கிளம்பிட்டாங்க. ஸோ அதுவுமே வந்து இன்னைக்கு அப்டேட்டாக வந்துருந்துச்சு. ரெட்ரோர்லேருந்து அஃபிஷியலாக வந்து இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் வந்து நேரு இண்டோர் ஸ்டேடியமில் நடக்குது ஏப்ரல் 18th அப்படின்னு சொல்லி. 10 ஹவர்ஸ்லேருந்து புது ஸ்னீக் பீக் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலிலேருந்து ஆச்சாலே அந்த சாங் வந்து இன்னைக்கு வந்துருந்துச்சு. ஷான் ரோல்டன் தான் மியூசிக்கல். படம் May 1 ரிலீஸ் ஆகுது. தக் லைஃபோட ப்ரெஸ் மீட் ஏப்ரல் 18th நடக்குது கலைவாணர் அரங்கம். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் சிங்கிளும் வருது. ஸோ பார்ப்போம். அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி அதோட தேங்க்ஸ் கிவிங் மீட் இன்னைக்கு வந்து நடந்துச்சு. யோகி பாபுவோட அடுத்த ஃபிலிம் வந்து ஹீரோவா வந்து ராஜ் மோகன் அப்படின்ற டைரக்டர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஒரு லவ் ஸ்டோரி பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்டு. காளி வெங்கட்டும் இந்த படத்தில் நடிக்கிறாரு. அதே மாதிரி நேற்று வந்து அஜித் பால்டன் அவர் கேட்டுகிட்டே இருந்தார் சச்சின் ப்ரீமியர் ஷோ இருக்கான்னு. ப்ரீமியர் ஷோ இருக்குது நாளைக்கு சத்தியமில். படம் ஏப்ரல் 18th ரிலீஸ் ஆகுது ரீ-ரிலீஸ். அவ்வளோதான் நீங்கள் மேஜராக வந்து அப்டேட்டு. அதான் அப்டேட் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன். வியாழக்கிழமை பிரீமியர். அதான் நாளைக்குன்னு சொன்னேன். ப்ரோ நாளைக்கு தான் வியாழக்கிழமை. இந்த கேங்கர் ஸ்னீக் பிக் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேண்ணா. அது பார்த்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருந்தது? எனக்கு பெருசா இதாகல. பட் பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. ஒர்க் ஆகல பெருசா அது. பட் அந்த இல்லை, எனக்கு இந்த ட்ரைலர்லேயே ட்ரைலர் விட்டாங்கல்ல, ட்ரைலர்ல எல்லா போர்ஷனுமே நல்லா இருந்துச்சு. வடிவேல போர்ஷனை தவிர இப்போ இந்த இதில் ஸ்னீக் பிக்லேயும் வடிவேலு காமெடிலாம் திரும்ப ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற யோசனைலாம் இருக்கு. இப்போ சரி பார்ப்போம். ஏன்னா முழு படம் பார்த்தா தெரியும். ட்ரைலர்லேயும் எனக்கு வடிவேலு காமெடி செட் ஆகலை. அந்த லுக் வச்சு இப்போலாம் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறலாம் யோசனை இருக்கு. ஆனால் படமாக நல்லா இருக்குன்னு தோணுது. அந்த கொள்ளையடிக்கிற சம்பவங்கள் இதெல்லாம் நல்லா இருக்குன்னு தோணுது. அந்த படமாக பார்க்குறப்ப அந்த காமெடிலாம் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த வாரம் அடுத்த வாரம் ரிலீஸில் வெயிட் பண்ணுவோம். ஆமாம், ஆக்சுவலாக இந்த வாரம் ஆசிஃப் அலி படம் வருதுன்னாங்க ஏப்ரல் 17th. பட் ஆனால் வந்து நானும் இன்னைக்கு புக்கிங் செக் பண்ணி பார்க்குறேன், ஒரு தேட்டரில் கூட ஓப்பன் பண்ணல. அது போஸ்ட் பண்ணுன்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸும் பண்ணல எங்கேயுமே. அது என்ன படம்? அந்த ஐயோ டக்குன்னு படம் பேர் ஞாபகம், ஆசிஃப் அலி படம். அது குற்றவாளின்னு சொல்லி வரும். அபீந்திர குற்றவாளியோ நம்ம ஒன்று வரும். ஒரு நிமிஷம். ஓகே. நான் திடீர்னு பார்க்குறேன் தமிழில் 2 படம் தானே சொன்னாங்க. அந்த 2 படமே வருது. இது என்ன படம்? மலையாளம் ஆசிஃப் அலி படம். சிபிராஜ் படமும் வரலைங்களா? இல்ல சிபிராஜ் படம் வருதுங்க. அது வருது, தமிழ்ல வருதுங்க. தமிழ்ல படம் வருது. பாலன் ஒருத்தர் கை தூக்கி இருக்கிறாரு. சொல்லுங்க பிரதர். வணக்கம் பிரகாஷ் பிரதர். உங்களை டைம் பாஸ் ஸ்பேஸ்ல இருந்து ஃபாலோ பண்றேன். அந்த பொன்னியின் செல்வன் டைம்ல இருந்து உங்களை டைம் பாஸ்ல இருந்து ஃபாலோ பண்றேன். இப்பதான் ஃபர்ஸ்டா பேச இந்த ஸ்பேஸ்ல சான்ஸ் தந்ததுக்கு வாழ்த்துக்கள். சான்ஸ் தந்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஒரே ஒரு கேள்வித்தான் நான் உங்ககிட்ட கேட்கணும். இப்பவாத படங்கள்ல இப்ப ரீசெண்டா வந்த குட் பிளாட் அக்லியா இருக்கட்டும், மற்ற ரீசெண்டா படங்கள் எல்லாத்துலயும் ஸ்டோரிக்கு முக்கியத்துவமே தாரது இல்லையே. இப்ப குட் பேட் அக்லிலையும்
மேஷ் அப் அந்த இது பாட்டு அதை வச்சு மட்டுமே ஒரு மூவி இந்த காலத்துல ஹிட் ஆகுது. இப்ப ஸ்டோரி அப்படிங்கிறது முக்கியத்துவம் இல்லையா? ஏன் ஏன் நம்ம ஸ்டோரியை தள்ளி வச்சுட்டு நான் பெரும்பாலான ரிவ்யூஸை கேட்கிறேன், ஃபேன்ஸ்க்கு மட்டுமே படம் எடுத்தா போடும், ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி படம் எடுத்தா போதும். நான் எந்த ஹீரோட ஃபேன் இல்லை. நான் தியேட்டருக்கு போறது ஒரு நல்ல ஸ்டோரியை பார்க்கத்தான், ஒரு நல்ல ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே பார்க்கத்தான். இப்ப குட் பை அக்லியா இருக்கட்டும் சரி, கோட்டா இருக்கட்டும் சரி, ஃபேன்ஸோட மூமெண்ட்ஸ், இப்ப விஜய் சாரோட மூமெண்ட்ஸா இருக்கட்டும், அஜித் சாரோட மூமெண்ட்ஸ் இருக்கட்டும், அதை போட்டு ஃபேன்ஸ்க்கான படம் மட்டுமே எடுக்கிறாங்க. அப்ப ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு எப்ப படம் பிடிக்கும்? ஸ்டோரி இல்ல, ஸ்கிரீன் பிளே இல்ல. நீங்க நானும் பார்த்திருக்கேன் பிரதர், அஜித் அஜித் படங்களையோ விஜய் படங்களையோ நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்றது இல்ல. ஒரு சில பாட்டு வச்சாச்சு, 4-5 ஹைட் வச்சாச்சு, மூவி ஹிட். அதுல ஸ்டோரியில் என்னென்ன பிளஸ் மைனஸ் யாருமே பேசல பிரதர். பிரகாஷ் பிரதர், நான் உங்ககிட்ட தான் கேட்கணும், நீங்களே பேசலையே. ஸ்டோரிங்கிறது முக்கியம் இல்லாம மாதிரி ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி படம் எடுத்தா போடும் அப்படிங்கிற மாதிரி உங்க ஹெவியும் இருந்துச்சு. ஏன் அப்படி? ஸ்டோரிக்கு முக்கியத்துவமே இல்லை அந்த காலத்துல. இதே மாதிரி ஜெனரல் ஆடியன்ஸோட கேள்வி. இல்ல, நல்ல கேள்வி, நியாயமான கேள்வியும் கூட. இதுக்கு வந்து வீர தீர சூரன் படத்தை ரிவ்யூ அப்போ நான் ஒன்று விளக்கம் சொல்லியிருப்பேன். எப்படின்னா வந்து அஜித் விஜய் இவங்க 2 பேரும் படங்கள்ங்கிறது பாய்ஸ் மார்க் எடுக்கிற மாதிரி 35 எடுத்தாலே ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி துள்ளி குதிச்சு ஜாலியா ஓடிடுவாங்க. ஆனா மற்றவங்க படம் அப்படின்னா அதுல 100% அந்த பர்ஃபெக்ட்னு எதிர்பார்ப்போம். ஒரு பர்ஃபெக்ஷன்ங்கிறது பயங்கரமா இருக்கும். ஒரு பொம்பளை பிள்ளை 99 மார்க் எடுத்து வச்சுக்கலாம், அழுதுகிட்டே இருக்கும், எதுக்கு இன்னும் 1 மார்க் குறைஞ்சிச்சு 1 மார்க் குறைஞ்சிச்சேன்னு. அது மாதிரி விக்ரம் படங்கள்லயே சூர்யா படங்கள்லயே நம்ம 1008 குறைகளை வந்து எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அதை வீரதீர சூரன் அப்ப சொல்லியிருந்தேன். வீரதீர சூரன் ஏன் இவ்வளவு லாஜிக் பாக்குறீங்க, இது சாதாரண ஒரு கமர்ஷியல் படம் தானே அப்படின்னு கேட்டிருப்பேன். வீரதீர சூரன் பிடிச்சிருந்தனாலதான் அவ்வளவுதான் விளக்கமும் கொடுத்தோம். இதுல நீங்க கேட்டிருக்கிறது முதல் கேள்வி சொல்லி ஃபர்ஸ்ட் 2வது கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். முதல் கேள்வி என்னன்னா, கண்டிப்பா ஸ்டோரி இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். அதே மாதிரி அஜித் வந்து இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 2-3 கமர்ஷியல் படம் வந்திருந்து அதுக்கப்புறம் அந்த படம் வந்திருந்து அப்படின்னா கண்டிப்பா அந்த படம் ஓடி இருக்காது, இவ்வளவு ரசிகர்கள் கொண்டாடி இருக்க மாட்டாங்க, இவ்வளவு தூரம் வந்து யாரும் ஃபேன்ஸ் வந்து அப்படியே ஆகாவகம் துள்ளி குதிச்சு பாக்ஸ் ஆஃபீஸ் இவ்வளவு தூரம் சம்பவம் பண்ணியிருக்காது. அவர் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு லொகேஷன்ல கதை நடக்கும், துணிவா இருக்கணும். ஒரு விடாமுயற்சி இருக்கட்டும், விடாமுயற்சி உங்களுக்கு தெரியும், ஒரு ஆஃப் ரோடு பிலிம் ரீமேக் படம், கிட்டத்தட்ட ஒரு டிரைவ் படம், அது ஒரு கிளாஸ் படங்கிற லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். அதுமே கிளாஸ் படங்கிற லிஸ்ட்ல சில பேர் கூட அது நிறைய பேருக்கு பிடிக்கலன்ட்டாங்க. ஏன்னா அது வந்து முழுக்க முழுக்க ஒரு டிரைவ் படம், ரசிகர்கள் எதிர்பார்க்குற எதுவுமே இல்லாத படம். துணிவுங்கிறது ஒரு செட்டுக்குள்ளேயே நடந்த படம், ஒரு பேங்க் செட் அப்படிங்கிற படம். காஸ்டியூமே அவருக்கு ஒரே காஸ்டியூம் தான், படம் பூரா ஒரு பாட்டில் மட்டும் சில சாங்ல மட்டும் தான் அந்த காஸ்டியூம் மாறும், கலர் காஸ்டியூம் மாறும். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவும் மற்ற எல்லா படம் பூரா வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி. அவர் வந்து டை அடிச்சு துள்ளலா பல கலர் காஸ்டியூம் போட்டு மாசாலா பழைய, அதாவது 2010 2010 அதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்டைலிஷா ஸ்கிரீன் பிரசன்ஸ்க்கே ஒரு இதா இருக்கும். அது ரொம்ப காலம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 8 வருஷம் அது மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. விசுவாசம் கமர்ஷியல் படம்னாலும் விசுவாசம் ஒரு ஃபேமிலி கமர்ஷியல் படம்னு போயிடுச்சு. அதுலயுமே டோட்டலா வந்து அந்த சால்ட் அண்ட் பெப்பர் அந்த லுக்குமே லுக் வைஸாவே அவர் ஃபேன்ஸை திருப்திப்படுத்தி பல வருஷம் ஆயிடுச்சு. அப்படிங்கிற காரணமும் வலிமையில நிறைய லுக்ல வந்து அந்த எப்படி சொல்றது, அந்த கண்டினியூஷனே இருக்காது, பயங்கரமா சொதப்பலா இருக்கும். அப்ப வலிமையில அப்படி ஒரு சொதப்பல், துணிவுல ஒரே ஒரு செட்டு, அதுக்கப்புறம் அந்த விடாமுயற்சி 2 வருஷம் கழிச்சு அந்த விடாமுயற்சி ஹைப்பை வந்து உங்களுக்கு வந்து ஃபில்ஃபில் பண்ணல. இப்படி பல வருஷமா ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்கணும் அது ஒரு நடிகர்கிட்ட கிடைக்கல, ஒரு படத்துல கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை கொண்டாடுறாங்க. அதுதான் காரணமே தவிர இதே அஜித் தொடர்ச்சியா ஒரு ரெகுலர் படமா நடிச்சிருந்து இந்த படம் நடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா ஒர்க் ஆயிருக்காது ஆடியன்ஸ் மத்தியில, முக்கியமா ஃபேன்ஸ் மத்தியிலே ஒர்க் ஆயிருக்காது. அதனால அது கதை இல்லை ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து அவர் எப்பவும் போல வந்து ஜாலியா கமர்ஷியல் படமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. அவர் பேக் டு பேக் படம் நடிக்காம அது எப்படி சொல்றது, கிட்டத்தட்ட எப்படின்னா வவுர காய போட்டு விருந்து வைக்கிற மாதிரி தான் இது. டோட்டலா வந்து ஒரு 10 வருஷம் உங்களுக்கு வவுர காய போட்டு ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்கணும் அது எதையுமே தராம அதுக்கப்புறம் ஒரே படத்துல ஒட்டு மொத்தமா தரவும் ரசிகர்கள் அதை குஷியாயிடுறாங்க. அந்த ஒரு காரணம் தான். அது போக ஏற்கனவே சொன்ன மாதிரி அஜித் விஜய் படங்கள் 35 மார்க் எடுத்தா போதும் அப்படி எதுக்காகனா அந்த ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கு. ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிற ரசிகர்களுக்கு இது ஒரு ஒரு சாதகம், அவ்வளவுதான். ஏற்கனவே வீரதீர சொல்ல ஏகப்பட்ட பேர் சொல்லும்போது அதுதான் சொல்லியிருந்தேன். ஃபேன் பேஸ் பயங்கரமா இருந்துச்சுன்னா அது ஒரு சாதகம். மினிமம் மார்க் எடுத்தீங்கன்னா போதும், நீங்க வந்து டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆகணும்னு கேட்க மாட்டாங்க. ஆனா இதே மற்ற நடிகர்கள்னா இது லொட்ட அது லொட்ட, இது வேணும் அது வேணும், இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் மிஸ் ஆகுது, இந்த மாஸ் கமர்ஷியல் மிஸ் ஆயிடுச்சு, அது எல்லாமே பார்ப்போம். இது இயல்பு தான். பிரகாஷ் பிரதர், உங்ககிட்ட இன்னொரு கேள்வி. இப்ப
அஜினி கமல் அந்த இதுல வந்து மூவியோட குவாலிட்டிஸ்க்கும் அஜித் விஜய் இவங்க ரெண்டு பேர் கம்பேர் பண்ணக்குள்ள எந்த இதை பெஸ்டா இருந்துச்சு? என்ன பொறுத்த வரைக்கும் அஜினி சார் கமல் சார் அவங்க ரெண்டு பேரும் நடிச்ச மூவிஸா இருக்கட்டும், பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தி பேசல, மூவிஸோட குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப அஜித் விஜய் படங்கள் அந்த அளவுக்கு இருக்கா? அவங்க அஜினி கமல் அளவுக்கு அந்த மூவியோட குவாலிட்டி இருக்கா ஸ்டோரி வைஸ்? நான் கேட்கிறேன். உண்மையை கேட்டால் இல்லை தான். ஆனால் என்னன்னா நீங்கள் வந்து காலம்தான், அதாவது டைமிங்க்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே. அவங்க வந்து எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மாதம் கிட்டத்தட்ட 8 படம் ரிலீஸ் ஆகும். 8 படத்தில் வந்து 3 படம் பயங்கர பிளாக் பஸ்ட் ஆகும், 5 படம் அட்டர் ஃப்ளாப் ஆகும். அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, ஏன்னா படம் நடிச்சு போயிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. அப்போ 3 நம்ம எப்படி வேணாலும் வித்தியாசம் ரிஸ்க் எடுக்கலாங்கிற மைண்ட் செட் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது, நீங்கள் ரிஸ்க் எடுக்கவே முடியாது. ரிஸ்க் எடுத்தா எவ்வளோ பெரிய ஃப்ளாப் ஆகுது நம்ம பார்த்துட்டோம். சமீபமாக அஜித் படமே பார்த்தோமே, விடாமுயற்சி. ஒரு ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு ரிஸ்க் எடுத்து என்ன ஆச்சுங்கிறதை பார்க்குறோமே. அதனால இவங்க வந்து 2 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்குறவங்க. அந்த பீரியட்ல அவங்க செட் ஆஃப் கோல்டன் பீரியட். அந்த கோல்டன் பீரியட்ல நீங்க என்ன ரிஸ்க் வேணா எடுக்கலாம். விஜயகாந்துக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 12 படம் 14 படம் தான் வந்திருக்கு. அவரு 12 படம் 14 படத்துல 8 படம் மெகா பிளாக் பஸ்டர் இருக்கு. ஆனா 4 படம் அட்ரு ஃபிளாப் வந்ததே தெரியாமே போயிருக்கு. ஆனா அந்த 4 படத்தை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அடுத்த ஒரு 15-20 நாள் ஒரு மாசத்துக்குள்ளேயே அடுத்த ஒரு படம் இருக்கு. அவங்க அதை மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. டைரக்டர்களுமே அப்படிதான். ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஒரு படம் உட்காந்துருச்சு அப்படின்னா அந்த படம் வந்து நடிகருக்கு பாதிப்பு, இயக்குனருக்கு பாதிப்பு. அந்த இயக்குனர் அடுத்த படமே கிடைக்க முடியும். எப்படி சொல்றது, விஸ்வாசம் மெகா பிளாக் பஸ்டர் ஆகுது, சூப்பர் ஸ்டார் வாய்ப்பு தராரு, அண்ணாத்த பண்றாரு. அந்த படம் போயிட்டு இருக்கும்போது கங்குவா அந்த ஏற்கனவே சூர்யா படம், அந்த எப்படி சொல்ற, சூர்யா கூட ஒரு படம் பண்ற கமிட்மெண்ட் இருந்துச்சுனால அவங்க அந்த அண்ணாத்த பிளாப் ஆனாலும் அந்த படத்தை ஒத்துக்கிட்டாங்க. இப்ப சிவா படம் பண்றதுக்கு ஆள் யார் இருக்கா? அது பேக் டு பேக் 2 ஃபெயிலியர். இப்ப சிவா கூட படம் பண்றதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா தொடர் பிளாப், 2 பிளாப் பார்த்தோன்னே முடிஞ்சு போச்சு. அடுத்து இது மாதிரி பல இயக்குநர்கள் இருக்காங்க. இங்கே இத்தனைக்கு ஹிட் கொடுத்த இயக்குநர்கள் கூட படம் பண்றதுக்கு நிறைய பேர் யோசிக்கிற பீரியட் இது. உதாரணமா பாத்தீங்கன்னா டான் வந்து வசூல் அளவுல மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். ஆனா அந்த டான் டைரக்டர் கூட படம் பண்றதுக்கு எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஏன்னா பட்ஜெட்டை இழுத்து விடுறாரு, வந்து இவர் வந்து ஒரு சொன்ன பட்ஜெட்டோட கூடுதலாவே நம்ம அவர் எதிர்பார்க்கறத கூடுதலா பட்ஜெட் சொல்றாரு, இவர் வச்சு ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்ப அப்படி கிடையாது. ஒரு டைரக்டர் பி வாசுவே ஒரே வருஷத்துக்கு 4 படம் பண்ணியிருக்காரு, 4ல 3 மெகா பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. அது ஒரு பீரியட், அதாவது காலத்தை நம்ம வந்து கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது. ஆனா நீங்க சொன்னது வந்து கரெக்டு தான். அந்த பீரியட்ல வந்த படங்கள் வந்து குவாலிட்டியா இருந்துச்சு, கதைகள் நல்ல வித்தியாசமா இருந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸை விட்டுருங்க, கதைகள்ங்கிறது அவங்க வித்தியாசமா செலக்ஷன் பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் பீரியட் தான், ஒரு செட் ஆஃப் பீரியட் தான். அதுவும் பாத்தீங்கன்னா ரஜினி படம் பண்ண பீரியட்ல கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 5-6 வருஷம், இல்ல 5-6 வருஷம் இல்ல, ஒரு 10 வருஷம் கூட வச்சுக்கலாம். அந்த 10 வருஷமும் அவருக்கு பல கமர்ஷியல் படம் பயங்கரமா இருந்துச்சு. ஆனா எல்லாத்துலயும் அதுல 80% ரீமேக் படம். அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏற்கனவே ஹிட்டான படம், ஹிந்தியில வந்து பயங்கரமா ஹிட்டான படம், அதை அந்த வெற்றி உறுதிப்படுத்திட்டு அதை ரீமேக் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? அதனால அதையும் பார்க்கணும். இப்ப ரீமேக்கும் பண்ண முடியாது. இப்ப உள்ள ஆஃப்டர் கோவிட் ஏராங்கிறதுல நம்ம ரீமேக்கும் பண்ண முடியாது. எல்லாமே இங்க எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து எப்படி சொல்றது, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவோம். அப்படி பார்த்தா இவங்க பீரியட் தனி, அவங்க பீரியட் தனி. இது சோசியல் மீடியா ஏரா, அப்ப மொபைல் போனே இல்லாத ஏரா. 2 வேற இல்ல. மொபைல் போன் ஒண்ணு இல்லவே இல்லாத காலம். இப்போ வந்து சோசியல் மீடியா ஏரா. எல்லா படமும் நீங்க உலகளாவிய படங்கள் எல்லாமே வந்து நீங்க ஸ்மார்ட் போன்ல அடங்கிடும். பிரகாஷ் பதா, இப்போது அபூத சகோதரர்களோ இல்ல ஒரு படையப்போ வந்து ஓடும் நினைக்கிறீங்களா? இந்த ஆடியன்ஸ் அந்த மூவிஸ் பார்ப்பாங்களா? அபூர்வ சகோதரர்கள் கூட இப்ப வந்தா கூட அது வந்து செட் ஆகும்னு வச்சுக்க. இப்ப கிட்டத்தட்ட மெர்சல் எடுத்துங்களேன், இப்ப அபூர்வ சகோதரர் மாதிரியான கதை தான் ஓடும். ஆனா படையப்பா இப்ப எடுத்தீங்கன்னு கேட்டா டவுட் தான். ஏன்னா படையப்பா வந்து ஒரு பெண்ணியத்தை வந்து எதிர்க்கிற மாதிரியும் கிட்டத்தட்ட ஆணாதிக்க படம் மாதிரியும் சொல்லி திருச்சி இவங்க அந்த கமர்ஷியல் வந்து இல்ல, அப்படியே இவங்க என்னென்னமோ பேசி அந்த படத்தை கெடுத்து விட்டுறாங்க. எப்பேற்பட்ட படமா தான் கெடுத்து விட்டுறாங்க இப்ப உள்ள காலகட்டத்துக்கு. ஆனா அபூர்வ சகோதரர்கள் ஒரு ஃபுல் இதுக்கு எப்படி சொல்றது, அது கதை அம்சம் உள்ள ஒரு கமர்ஷியல் படம். படையப்பா வந்து இப்ப கிட்டத்தட்ட படையப்பா பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி மாதிரி தான். கதை அம்சம் ஒண்ணும் கிடையாது. அது வந்து சீனுக்கு சீனு மாசு, 5 நிமிஷத்துக்கு ஒரு மாசு பயங்கரமா போயிட்டு இருக்கும். அது எங்கெங்கயோ ஆரம்பிச்சு எப்படியோ போய் ஒரு வேற லெவல்ல போய் முடியும். படம் 4 மணி நேரம் எடுத்த படம், அது எப்படியோ போகும். அதெல்லாம் படையப்பெல்லாம் வந்து பீக் கமர்ஷியல் படம். பிரகாஷ் ப்ரோ, தக் லைஃப் ஆடியோ லேபிள் எதுன்னு தெரியுமா? ஏறமனா கண்டிப்பா சோனி தான் வாங்குவாங்க. இல்ல அவங்க எதுவுமே டேகும் பண்ணல, ட்வீட்டும் பண்ணல, அதான் கேட்டேன். உண்டர் பாரு மாதிரி வந்துரும் அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும். கூடிய விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும். ஓகே. டக்லைஃப் எப்பவுமே, ஆனா என்ன கமல் இருக்கிறாருங்கிறனால வேணா. ஏன்னா போன படம் பொன்னியின் செல்வனுக்கு வந்து இந்த நார்த்ல ஒரு இதுல ஒரு கம்பெனில கொடுத்தாங்க, ஆடியோ விட்டாங்களா, என்ன கம்பெனி?
பொன்னியின் செல்வன் டிப்பா டிப்ஸா அதுல விட்டுருந்தாங்க. இது வந்து இந்த வாட்டி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் நினைக்கிறேன், கூடிய விரைவில் வரும். ஏன்னா எப்பவுமே வந்து சோனி மியூசிக் ஏஆர் ரஹ்மான் படங்களை விட்டது இல்ல, அந்த பொன்னியின் செல்வன் தவிர்த்து. நாளைக்கு இல்ல, அதான் கேட்டேன். நாளைக்குள்ள வருதான்னு பார்ப்போம், இல்லைன்னா டர்மரிக் மீடியால தான் வரும் அப்படி இல்லைன்னா. ஓகே ஓகே. பிரகாஷ் ராகுல் பேசுறேன். இங்க வந்து பாலன் கேட்ட கேள்விக்கு நான் ஒரு ஆன்சர் பண்றேன். அஜித் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு இந்த ஃபேன் சர்வீஸ் எல்லாம் பண்ணாம ஸ்டோரிக்கு மட்டுமே ஃபோக்கஸ்டா இருந்து கடைசியா அவரு ஹெச்வினத்தோட சேர்ந்தது காரணமே அதான் நினைக்கிறேன். ஏன்னா வலிமை ஃபிளாப் ஆனது, வலிமை வந்து பெருசா போகாததுக்கு காரணமும் வந்து மேபி கொரோனா கூட இருக்கலாம். ஏன்னா கண்டென்ட் நிறைய மிஸ் ஆச்சு, நமக்கே தெரியும். ஒரு இதுல குண்டா இருப்பாரு, ஒரு இதுல வந்து லீனா இருப்பாரு. ஸோ கண்டென்ட் நிறைய மிஸ் ஆச்சு. வலிமையும் பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே வந்து ரொம்பவே நல்லா தான் எடுத்திருப்பாங்க. திரும்பவும் பாத்தீங்கன்னாலுமே அதுவும் கம்ப்ளீட்டா ஸ்டோரி ஃபோக்கஸ்டா தான் இருக்கும். உங்களுக்கு எங்கேயுமே படத்தை விட்டு எங்கேயுமே ஒரு துளி கூட டிவைட் ஆகாது. பட் இப்போ வந்து அது அவருக்கே ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும். இந்த படங்கள் வந்து இப்போ குட் பேட் அக்லி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி வைஸ் எதுவுமே இல்லை. நீ என்னடா சொல்றது, நான் எடுக்கிற மாதிரி தான் எடுப்பேன், வந்து பார்த்தா பாருங்க பார்க்காட்டி போங்கிற மாதிரி தான் அது ஆதிக்கு எடுத்திருக்காரு இந்த படத்தை. பட் என்னன்னா இப்போ வந்து அவங்க மெயின் மோட்டிவ் என்னன்னா ஃபோன் படத்துக்குள்ள உட்காந்தா யாரும் ஃபோன் எடுத்து நோண்டக்கூடாது. அதை மேக்ஸிமம் அச்சீவ் பண்றதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து அந்த ரீல்ஸுக்கு இந்த 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 ஜென்ரேஷன் இருக்க பசங்க அந்த ரீல்ஸ்க்கு ரொம்ப அடிமையா வந்து இருக்காங்க. வினோத்தும் சொல்லியிருப்பாரு, இது வினோத்தே வந்து கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. அந்த எத்தனை பேர் வந்து அந்த இன்டர்வியூ நீங்க கேட்டீங்கன்னு தெரியல, அவருக்கு வந்து பொதிகைக்கு வந்து ஒரு 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 நேர்காணல் கொடுத்திருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வலிமையில வந்து நான் கொஞ்சம் ஒரு சில சீன்ஸ் வந்து ரஷ் அப் பண்ணாம பொறுமையா எடுத்ததுதான் காரணமா இருக்கும். இந்த காலத்து ஜென்ரேஷன் பசங்களுக்கு வந்து அந்த பொறுமை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. மேபி அதுவா கூட ரீசனா இருக்கலாம் குட் பேட் அக்லி இப்படி ஒரு பேக்கேஜ் பண்ணதுக்கு. ஏன்னா உங்களுக்கு படம் வந்து எங்கேயுமே வந்து ஸ்லோவா போகாது, ஒர்க் ஆகுது செகண்டரி. பட் எங்கேயுமே வந்து படம் ஸ்லோவா போகாது. இல்ல நீங்க ஃபுல்லா பேக்டா டைட்டா கொடுத்திருப்பாங்க. இல்ல நீங்க துணிவே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரிதான் படப்படம் தான் போகும். வலிமை வந்துட்டு ஆமா, ஆக்சுவலா அவர் ட்ரை பண்ண இல்ல துணி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே கதைக்கு போயிருவாங்க. துணிவுல எங்கேயுமே டீவியேஷனும் இருக்காது. ஆக்சுவலா துணிவு பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான படம் தான் நான் சொல்லுவேன். அது நிறைய பேர் வந்து துணிவு நல்லா இல்லாம்பாங்க. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ல ஒரு வெல் ரிட்டன் மூவினா துணிவு தான், அஜித் சார் பொறுத்த வரைக்கும். கிளைமேக்ஸ் மட்டும் தான் சொதப்பிருப்பாங்க டம்முன்ட்டு. ஆமா, கிளைமேக்ஸ் மட்டும்தான் சொதப்பிருப்பாங்களே தவிர அது வந்து ஒரு வெல் ரிட்டன் மூவி ஃபார் அஜித். இல்ல வலிமை என்ன பிரச்சனைனா, நிறைய பேர் வந்து இரிட்டேட், அந்த பையன் அப்படி பண்ணிட்டான், அவங்க அம்மா சாப்பிடாம வந்து இது பண்றதுன்னா வந்து நிறைய அந்த சீன்ல வந்து கொஞ்சம் அது வந்து அதுதான். பட் ஓவராலா நம்ம வந்து அந்த படம் வந்து மோசம்னு சொல்லிட முடியாது. கண்டினியூ இஷ்யூஸ் இருந்துச்சு, ஆப்வியஸ்லி கண்டினியூ இஷ்யூஸ் இருந்துச்சு. பட் வந்து நான் சொல்றேன் டீசென்டான மூவி தான். ஹெச் வினோத் வந்து அஜித் இல்ல ஹெச் வினோத்துக்கு செலக்ட் பண்ணது காரணமே அதுதான். அவர் வந்து ஸ்டோரி ஃபோக்கஸா இருப்பாருன்னா பண்ணார். பட் ஆனா மேபி கொரோனால மேபி நிறைய விஷயங்கள் மாறி இருப்பாங்க ப்ரோ. அதே மாதிரியே பாலா ப்ரோ இந்த ஃபேன்ஸ் ஆக்சுவலா அஜித் வந்து இந்த ஃபேன் சர்வீஸ் விட்டு வெளியில போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆதிக்கு காலையே விழுந்திருப்பாருன்னு நினைக்கிற ஒவ்வொரு சீனும் கன்வின்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு. இல்ல அஜித் சார் எனக்கு இதெல்லாம் இல்ல, அவர் ஷூட்டிங் ஸ்பாட் நம்ம இதே பார்த்துமே இல்ல ப்ளூ படத்துல கிட்டத்தட்ட அப்படித்தான் பண்ணியிருக்கிறாரு. எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னா ஒரு கெத்தா மாசா அந்த மாதிரி இருக்கணும்னு தான் எதிர்பார்க்கறாங்க. விடாமுயற்சி மாதிரி கண்ணீர் விட்டு கதறி அடிச்சு முழங்கால் போட்டு அதெல்லாம் பிடிக்கிறது இல்ல அஜித் சார் ஃபேன்ஸுக்கு. அவர் கெத்தாவே பார்க்கணும். அதுதான். நீங்க விசுவாசம் எடுத்துக்கோங்க, அதுலயுமே கெத்தா தான் இருப்பாரு. இந்த மாதிரி எல்லா படமே கொஞ்சம் யாருடைய ஸ்பீக்கர்லயே பின்னாடி சவுண்ட் வருது, யாருக்கு வருது? ஆக்சுவலி இந்த ஆக்ஷன் ஹீரோ ஸ்டேஜுக்கு வந்த ஹீரோஸ் வந்து எப்பவுமே இந்த ஆக்ஷன் பண்ணும்போது தான் இன்னமும் அவங்களுக்கு ஹைப் ஏறும், ஆடியன்ஸ் அதை தான் லைக் பண்றாங்க. அவங்க கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ஓவராலா கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சைடு ஃபேன்ஸ்க்கு பிடிக்க மாட்டேங்குது, ஒரு சைடு நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ பாத்தீங்கன்னா அஜித் சார் வந்து என்னை அறிந்தால், அதுக்கப்புறம் நேர்கொண்ட பார்வையெல்லாம் கண்டென்ட் ரிலேட்டட் மூவிஸ், ஆனா அது பிளாக் பஸ்டர்லாம் ஆகல, நார்மல் ஹிட் தான் ஆச்சு. அதே மாதிரி பாலா ப்ரோ கேட்டிருந்தாரு, அதாவது இப்போ இந்த மாதிரி படம் வந்து ஜிபியூ எல்லாம் இருந்துச்சுன்னா இது வந்து லைஃப் லாங்கெல்லாம் இப்போ ரீல்ஸ் முகம் மாதிரி தான், குயிக்கா ட்ரெண்ட் ஆகும், அதுக்கப்புறம் காணாம போயிடும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2023 போர் தொழில்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல பெரிய ஹீரோலாம் கிடையாது, அசோக் செல்வன், சரத்குமார் பெரிய ஹீரோ,
ஆனா அவருக்கு அந்த டைம்ல மார்க்கெட்லாம் அவ்வளவா இருக்காதுல்ல. ஆனா கண்டென்ட் தான் பேசிச்சு. வாய்ஸ் ஆஃப் மவுத்னு ஒரு டேம்லாம் சொல்லுவாங்கல்ல, வேர்ட் ஆஃப் மவுத்னு. அது மாதிரி பரவி ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல் ஆகி அது நல்ல ஒரு ரெவன்யூவும் ஜென்ரேட் பண்ணுச்சு. இப்பவும் போர்த்தொழில் பெஸ்ட் த்ரில்லர் மூவில போர்த்தொழில் வந்து ஐஎம்டிபில தமிழ் டாப் மூவிஸ்ல ராட்சசன், போர்த்தொழில் இதெல்லாம் இருக்கு. எப்பவுமே கண்டென்ட் வந்து லைஃப் லாங்கா நிற்கும். ஜிபியு மூவி பட் கரண்ட்லி ட்ரெண்டா இருக்கலாம். ஆனா லைஃப் லாமா இதெல்லாம் இந்த படம் வந்து எடுத்து மறுபடியும் ரிப்பீட்டா பாக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு நேம்ஸ்லாம் இருக்காது. இந்த பீரியட்ல வந்துச்சு ட்ரெண்ட் ஆச்சு, அப்படியே காணாம போயிடும். ப்ரோ பிரகாஷ், அந்த கேங்கர்ஸுக்கு வந்து இது போட்டிருக்காங்க, ஸ்னீக் பீக் மாதிரி போட்டிருக்காங்க, பாத்தீங்களா? ஆமா, போஸ்ட் ஸ்டார்டிங்ல பண்ணல நீங்க? சொன்னாரு, இன்னும் பார்க்கல, பார்த்தேன்னு சொன்னாரு. இல்ல ஸ்டார்டிங்ல சொன்னேன், பார்த்தேன், அந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் ஆகல வடிவேலு காமெடி. அதான் உங்களுக்கு எது ஒர்க் ஆச்சான்னு ஸ்டார்டிங்ல கேட்டேனே. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, ஒருத்தர் கேட்டார்ல ரஜினி கமல் அந்த ஸ்டோரி அந்த மாதிரி. ஏன் அப்ப இருந்த விஜய் சார் படமே நல்ல ஸ்டோரி ஓரியன்டா தானே இருந்துச்சு. துலாமனமும் துள்ளும், காதலுக்கு மரியாதை, லவ் டுடே, அப்புறம் இங்கிட்டு பாத்தீங்கன்னாலும் காதல் கோட்டை, இந்த மாதிரி நிறைய நீ வருவா என. சோ அந்த காலத்துல அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த இப்பதான் ஸ்டோரிக்குன்னு தனி இதே இல்ல இப்ப. இப்படிதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. கதையோட சொல்லி சொன்னோம்னா பாக்குறதுக்கு ஆளு இல்ல. நம்ம தான் ட்ரெண்ட மாத்திட்டோம். அதனாலதான் அந்த மாதிரி இருக்க. அந்த மாதிரி ஒரு காலத்துல கதை வசனத்தையே கேட்டுக்கிட்டு இருப்போம் அந்த காலம்லாம். இப்பெல்லாம் எங்க மக்களோட இல்லைங்க, ஒன்னே ஒண்ணுதான் பெரிய நடிகர்கிட்ட மக்களோ இல்ல ரசிகர்களோ எதிர்பார்க்கறது என்டர்டைன்மெண்ட். இப்ப என்னன்னா அந்த கதை அம்சம் உள்ள படங்கள்ல என்டர்டைன்மெண்ட் திணிக்கிறதுக்கான டேரக்டர்ஸ் கரெக்டா அமையலன்னு தான் நான் சொல்லுவேன். கரெக்டா, அதாவது எப்படின்னா மீட்டர் பிடிச்ச மாதிரி என்டர்டைன்மெண்ட்டும் பிடிக்கணும், கதையும் இருக்கணும் அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரா அமையுது. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா, இந்த அல்லு அர்ஜுன் வந்து நான் பேரு சூர்யா நான் இல்லை இந்தியான்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் அட்டர் ஃபிளாப். ஆனா வந்து எனக்கு பிடிக்கும் அந்த படம். ஆனா அட்டர் ஃபிளாப் அந்த படம். அந்த ஃபிளாப் ஆனதுக்கு அப்புறம் அல்லு அர்ஜுன் என்ன பண்ணிட்டாரு, 1.5-2 வருஷம் படமே நடிக்க மாட்டேன்னு உட்காந்துட்டாரு. உட்காந்து யோசிச்சு பாரு இப்ப நான் எப்படி பண்றேன் பாருன்னு சொல்லி கமர்ஷியல் படம் பண்றேன்னு சொல்லிட்டு கேப் விட்டு ரொம்ப அறதப்பழசான கதை. யாரு கதை? அலா வைகுண்டபுரம்னு ஒரு படம். கதைங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப அறதப்பழசம். ஆனா ட்ரீட்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும். படத்துக்கு 10 நிமிஷம் ஒரு தடவை ஃபேன்ஸுக்கு வந்து அப்படி ஜாலியா காக்காவை அப்படியே பயங்கரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாடல்கள் கரெக்டா அமைஞ்ச இடம், ஹீரோயின், கிளாமரு, காமெடி, ஃபன்னு எல்லாமே ஒர்க் ஆச்சு. அல்லு அர்ஜுனுக்கு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அந்த ஆலா வைகுண்டபுரமும். அது ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தது அவர் பொறுமையா அது கவனம் செலுத்தி அதே மாதிரி புஷ்பா எடுத்தாரு. புஷ்பா டோட்டல் வேரியேஷன், அப்படியே டோட்டல் ஃபுல் ஆன் ஃபோக்கஸ் வந்து ஹீரோ மாஸ் தான். அப்படியே போயிட்டாரு. அந்த கதை அம்சம் உள்ள படத்துக்குலாம் விட்டுட்டாரு, ஸ்கிப் பண்ணிட்டாரு டோட்டலாவே. இப்போ அந்த அல்லு அர்ஜுன் அதெல்லாம் கேட்கறதே கிடையாது. இப்போ முழுக்க முழுக்க எனக்கு வந்து கமர்ஷியல் என் பண்ணிட்டு ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணணும், திருப்திப்படுத்தணும் அந்த மூடுக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டாலே இந்த பிரச்சனை வந்தது. அப்போ ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டா கண்டிப்பா அந்த கதையும் கமர்ஷியலையும் கரெக்டான அளவுல மிக்ஸ் பண்ற டேரக்டர்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. இப்ப அது வந்து அது எப்ப ஃபில் ஆகும்னு தெரியல அந்த வாய்டு. பரணி ப்ரோ இருக்கீங்களா? சொல்லுங்க ப்ரோ. திருவிக்ரம் எஸ்கேன்னு ஒரு இது தெலுங்கு நியூஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, பாத்தீங்களா? இல்லையே, பார்க்கலையே. எனக்கு நீங்க துருவிக்ரம் சொன்ன மாதிரி இருந்துச்சு. இந்த த்ரிவிக்ரம் டேரக்டர் தானே சொல்றீங்க? த்ரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ். அது ரூமர் பிரதர். அவர் அல்லு அர்ஜுன் படம் பண்றாரு இப்ப. அது சிவகார்த்திகேயன் படம் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஏன்னா த்ரிவிக்ரம் வந்து பல வருஷமா வந்து தமிழ்ல படம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஹீரோ யாருன்னா சூர்யா. அதே மாதிரி சூர்யா தெலுங்குல இன்ட்ரடியூஸ் ஆகணும், ஃபர்ஸ்ட் டேரக்டா தெலுங்கு படம் பண்ணணும்னு சொல்லி த்ரிவிக்ரம் டைரக்ஷன்லாம் பண்ணுது. ஆனா அதுவே பல வருஷமா பிளான் பண்ணி நடக்காமே போயிருச்சு. அவர் த்ரிவிக்ரம் பார்த்தீங்கன்னா தெலுங்குல உள்ள எல்லா, அதாவது கிட்டத்தட்ட இங்க மணிரத்னம் மாதிரின்னு வச்சுங்களேன். ஆனா எப்படின்னா மணிரத்னம் மாதிரினா இந்த பிசினஸ் வைஸ் சொல்லல, பிசினஸ் வைஸ் அவர் சங்கர் மாதிரி இல்ல வந்து இப்போ யார் டாப் எடுத்தாரோ அது மாதிரி த்ரிவிக்ரம். இருக்கும். ஆனா ஆனா அதான் வேணா ஒரு ஒரு ஆனா மணிரத்னம் படம்லாம் இங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஹீரோக்களும் நடிக்க ஒத்துக்குவாங்க. சம்பளத்தை பேச மாட்டாங்க, எந்த கண்டிஷன்ஸ் வைக்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி தெலுங்குல பாத்தீங்கன்னா த்ரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் அவர் வந்து தெலுங்குல எல்லா பெரிய ஹீரோக்களுமே அவர்கிட்ட படம் பண்றதுக்கு லைன்ல நிக்கிறாங்க. என்ன சொல்ல, அவர் பிளாப் கொடுத்தாலும் சரி ஹிட் கொடுத்தாலும் சரி அதை பத்தி கேர் பண்ணவே மாட்டாங்க. அவர் அப்பேற்பட்ட டேரக்டர். அவர் வந்து தமிழ்ல படம் பண்றதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதுல சிவகார்த்திகேயன் ரூமர் வந்தது முழுக்க முழுக்க ரூமர் மட்டும்தான். அது ஏற்கனவே இப்ப அல்லு அர்ஜுன் படம் தான் பண்ண போறாரு. கிட்டத்தட்ட அது ஒரு மித்தாலஜி பிலிம்னு சொல்லிட்டாரு அவர் ஏற்கனவே. அந்த படம் தான் பண்ண போறாரு. அந்த படம் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் மேல ஆயிரும். அதுக்கப்புறம் எங்க தமிழ்ல அவர் படம் பண்றது? அப்படி தமிழ்ல வரதா அவர் ஏற்கனவே இருக்க கமிட்மெண்ட் பிரகாரம் சூர்யா கூட தான் வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சிவகார்த்திகேயன் வரும். அது ரொம்ப ரொம்ப லாங் பீரியட். இப்போதைக்கு அது ரூமர் தான். பிரகாசனா
டைரக்டர் சங்கர் சார் நெக்ஸ்ட் மூவ் என்னது? வேல்பாரி ஏதோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரா, இல்லாட்டா வேற சப்ஜெக்ட் எதுவும் ட்ரை பண்றாரா? இன்னமுமா தெரியலையே, என்ன பண்றாருன்னு தெரியல. அநேகமா எனக்கு தெரிஞ்சு புதுமுகங்களை வச்சு அல்லது அவர் பையனை ஹீரோவை வச்சு படம் பண்ணுவாருன்னு தோணுது. ரைட்டு. ஒரு ஒரு மீடியம் பட்ஜெட்ல பண்ணுவார்னு தோணுது. அதாவது இந்தியன் 3 இல்லாம, இந்தியன் 3 நடக்க போகுது. அந்த 1 வீக் போர்ஷன் மட்டும் ஷூட் பண்ண போறாங்களாம். ஜஸ்ட் 1 வீக் ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ண போறாங்களாம். அதை முடிச்சுட்டு தான் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஓகேண்ணா. பிரகாஷ் பிரதர், இப்ப எங்க மாவீரன் கை கட்டுறாரு? பிரகாஷ் பிரதர் பரணி, இப்போ மாவீரன் எதுக்கு கை கட்டுறாரு? இது ஸ்பீக்கர்ல இல்ல, கனெக்டிங்ல இருக்கு. தெரியல, ஒரு நிமிஷம் இருங்க பாக்குறாரு. பக்கா இருக்கும். ரைட்டு, பாலன் சொல்லுங்க. பிரகாஷ் பிரதர், இப்ப மத்த இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா தெலுங்கா இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், பிரம்மாண்ட படங்கள் எடுக்கிறாங்க. இப்ப மலையாளத்தை பாத்தீங்கன்னா பிரேமலு, மஞ்சுபால் மூவிஸ் மாதிரி சோல்ஃபுல் மூவிஸ் எடுக்கிறாங்க, அவங்க ஜோன. இப்ப தெலுங்குல பாத்தீங்கன்னா புஷ்பா, பாகுபலி மாதிரி பிரம்மாண்ட படங்கள் எடுக்கிறாங்க. தமிழ் சினிமா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்க. எந்த மாதிரி படங்கள் எடுத்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண? இப்போ ஒரு 10-15 வருஷம் முன்னாடி ஹிந்தி தமிழ் அப்படித்தான் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஹிந்தி தெலுங்கு மலையாளமா தமிழா தான் போட்டி போய்கிட்டு இருக்கு. அவ்வளோ பின்தங்கிட்டோமா நம்ம இப்ப மத்த இண்டஸ்ட்ரி பார்க்கல. ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலும் 1000 கோடி படம் கொடுத்துட்டாங்க. இப்ப தமிழ்ல, இப்ப தெலுங்குல இருக்கட்டும், ஹிந்தி, எல்லாத்துலயும் 1000 கோடி படம் இருக்கு. யார் அந்த 1000 கோடி படங்களை கொடுத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியோட டாப் ஸ்டார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த இண்டஸ்ட்ரியோட டாப் ஸ்டார்ஸ் விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், ஒரு பேன் இண்டியன் ஸ்டார் அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எடுத்து 5-6 இயர்ஸ் எஃபர்ட் போட்டு ஒரு பேன் இந்தியா ப்ரொஜெக்ட் பண்ணி 1000 கோடி நம்ம இண்டஸ்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எஃபர்ட் போடல. பிகாஸ் ஃபேன்ஸுக்கு மட்டுமே படம் எடுத்தா போடும் அப்படின்னு சொல்லி இருந்துட்டாங்களா. ஏன்னா ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த தெலுங்கு பிலிம்ஸ் ட்ரோல் தான் பண்ணிட்டு இருந்தோம் நம்மளே. அந்த ஸ்பூஃப் போட்டு ட்ரோல் பண்ணியிருந்தோம். ஆனா அவங்களோட அலர்ச்சியை பாத்தீங்கன்னா இப்ப ஹாலிவுட்லயே அந்தந்த கிளிப்ஸ், புஷ்பா 2 கிளிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபைட் சீன், புஷ்பா 2 உள்ள ஃபைட் சீன் எல்லாம் அவங்களே பிரைஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு போயிட்டாங்க. இப்ப இந்த அட்லி அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் எல்லாம் 1000 crores நீங்க சொன்னீங்க. தமிழ் சினிமால அந்த மாதிரி பேன் இண்டியன் படங்கள் எடுக்க பயப்படுறாங்களா? பிகாஸ் கங்குவா ஃபிளப்பானால. ஒரு 4 மாசம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ, நீங்க கேட்கறதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஒரு 4 மாசம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு என்னன்னா, எப்பவுமே நமக்கு அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் தேவைதான். ஆனா யாருமே வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு 1000 கோடி தரணும் அப்படின்லாம் யாரும் படம் பண்றது இல்லை. தனக்கு 1000 கோடி வரணும் அப்படின்னு அந்த பிசினஸ் மைண்ட்ல யாரா இருந்தாலும் படம் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரிக்கு பேர் வாங்கணும், இண்டஸ்ட்ரிக்கு 1000 கோடி பண்ணணும்னு எந்த தெலுங்குலயோ ஹிந்திலயோ அப்படி படம் பண்றது கிடையாது. தான் ப்ரொடியூசர் பண்றாருன்னா தான் ப்ரொடியூசர் என்ன பண்ண, நமக்கு ஒரு 1000 கோடி வரணும், அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஐடியா தான் பண்ணுவாங்க. இன்னொன்னு, நம்ம பெரிய ஹீரோக்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நம்ம ஹீரோக்கள்ல பெரிய ஹீரோக்கள்னா சீனியர் ஹீரோனா ரஜினி, கமல், ஓகேங்களா. அடுத்த கட்ட பெரிய ஹீரோக்கள்னா அஜித், விஜய். இதுல வந்து விஜய் வந்து இல்ல அஜித், இவங்க 2 பேருமே எடுத்துங்களேன். இவங்க 2 பேருமே வந்து 3 வருஷமோ இல்ல 2.5 வருஷமோ ஒரு படத்துக்காக செலவிட விரும்பவே இல்லை. அது அவங்களுக்கு தேவையும் இல்லை. அவங்க நினைக்கிறது என்னன்னா, நம்ம யாருக்கும் நிரூபிக்க போறது கிடையாது. நமக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, நமக்கு அது இல்லாம ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் கூட்டம் இருக்கு, ஓகேங்களா. அது போக விஜய்க்குங்கிறது அடிஷனலா கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி அடிஷனல் சேர்ந்து இருக்கு. அப்ப உங்களுக்கு யங்ஸ்டர்ஸ்ல இருந்து கிட்ஸ்ல இருந்து இருக்கு, எல்லா தரப்பு ரசிகரும் இருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்காக படம் பண்ணா போதும். நம்ம யாருக்கு 2.5 வருஷமோ 3 வருஷமோ படம் பண்ணி நிரூபிக்கணும் அவசியம் இல்லை. அது போய் அந்த 3 வருஷம் ஒரு படத்துல மாட்டிக்கிறது பதிலா அந்த 3 வருஷத்துல நம்ம 2-3 படம் பண்ணிடலாம், 4-5 படம் கூட பண்ணலாங்கிறது விஜயோட சாய்ஸ், ஓகேங்களா. அது நிறைய போகும். உங்களுக்கு சம்பளம் மட்டும் இல்ல, ஒரு ஈஸியான ப்ராசஸா இருக்கு. நீங்க வந்து கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு 800 கோடி பட்ஜெட் போடுறீங்க, 500 கோடி பட்ஜெட் போறீங்கன்னா அது லாக் ஆகிற மாதிரி. அந்த பட்ஜெட் திரும்ப கலெக்ட் ஆகணும், திரும்ப ரிட்டர்ன் வருமாங்கிறது கேரண்டி கிடையாது, கண்டிப்பா கிடையாது. ஒரு சின்ன இப்போ கங்குவாக்கு வந்த மாதிரி நெகட்டிவ் பயங்கரமா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு விட்டு டோட்டலே முடிஞ்சு போயிடும். ஆனா அப்படி கிடையாது. கமர்ஷியல் படங்கள் நீங்க மினிமம் கேரண்டி சேட்டலைட், டிஜிட்டல்லையும் தேட்டரிக்கல்லையும் உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் ஆயிருது. அதுக்கு மேல தேட்டரிக்கல் ரென்னு வருது பாத்தீங்களா, அந்த ரென்னு தேட்டரிக்கல் வசூலுங்கிறது பூஸ்ட் தான். அது வந்து கூடுதலா வருதா எவ்வளவு கம்மியா வருது, அதாவது லாபம் எவ்வளவு கூடுதலா வருது கம்மியா வருதுங்கிற விஷயமே தவிர நஷ்டங்கிறதுக்கு அங்க வேலை கிடையாது. ஆனா நீங்க பட்ஜெட் கூடுதலா போய் ஒரு 3 வருஷம் உழைப்பையும் போட்டு பட்ஜெட்டும் போய் அந்த 500 கோடி ரிட்டர்ன் ஆகல அப்படின்னா, 500 கோடி படம் நீங்க போட்டிருக்கீங்கன்னா 800 கோடி 850 கோடி கலெக்ஷன் பண்ணணும். அதுக்கு அவங்க விரும்பல. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க,
நமக்கு இந்த மார்க்கெட் இருக்கு, இந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படம் பண்ணிட்டு போகலாம். இப்போ அஜித்துக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட ஒரு படம் வந்துச்சு. அந்த பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி தான் சொன்னாங்க. ஆனா அஜித் அதை பண்ண மாட்டேன்ட்டாரு. எனக்கு பட்ஜெட் 300 கோடி போட்டு பண்ற அளவுக்கு நான் விருப்பம் இல்லை எனக்கு. ஏன்னா என் பட்ஜெட்டுங்கிறது என் சம்பளம் எல்லாம் சேர்த்தா ஒரு டோட்டலாவே 200 முடிஞ்சிட்டாதான் பெட்டர், இல்ல 230 படம் முடிஞ்சிட்டாதான் படம் 300 கோடி பிசினஸ், அதிகபட்சம் 300 கோடி பிசினஸ் ஆனா டோட்டலா எல்லாமே தியேட்டர்கள்ல இருந்து சேட்டலைட்ல இருந்து டிஜிட்டல்ல இருந்து எல்லாரும் ஆனா நமக்கு ஓரளவுக்கு அதாவது நஷ்டங்கிற இது போகாம அந்த ஒரு மினிமம் பேலன்ஸ் இது வரும் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் அந்த பட்ஜெட்டை தாண்டல. அதனாலதான் இன்ன வரைக்கும் அது குதிரை ஓடுங்கிற மாதிரி பெரிய ஹீரோக்கள்லாம் அப்படி ஓடுது. அவங்க 300 கோடிக்கு பட்ஜெட்ல படம் பண்ணாங்கன்னா இவங்க சம்பளம் எல்லாம் சேர்த்து அதே மாதிரி பிசினஸ் ஆகணும். படம் 550 600 கோடி பிசினஸ் ஆகணும். 600 கோடி மார்க்கெட் நமக்கு இல்ல, நமக்கு வேணாம்னு சொல்லிட்டு அஜித் ஸ்கிப் பண்ணிட்டாரு. விஜய் அப்படிதான் 800 கோடி 1000 கோடி போட்டு அது தேவையில்லை நமக்கு வந்து அது 3 வருஷம் வேஸ்ட் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக 2 படம் பண்ணிட்டு போயிடலாம், ரசிகர்களை டபுள் குஷி பண்ணிடலாம் நினைக்கிறாரு. அப்ப மார்க்கெட் உள்ள 2 நடிகர்கள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்ட நடிகர்கள் அதை பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அதை நம்பி ரிஸ்க் எடுக்க முடியாது. அதுக்கு மேல உள்ள சீனியர் நடிகர்கள் அவங்க ரஜினியோ கமலை இப்போ போய் டூயட் பாடிக்கிட்டு இப்ப ஜெயிலர் மாதிரி ஸ்கிரிப்ட்ல ரஜினி நடிக்கலாம். ஆனா இப்ப நீங்க வந்து அடுத்து இப்ப ரொம்ப ஒரு இதா இப்ப 1000 கோடி படம் பாகுபலி மாதிரி ரஜினி இப்ப நடிக்க முடியாது. ஆனா அப்ப நடிச்சிருக்கலாம் கோச்சரியான ஒரு ரியல் லைஃப் படமாவே பண்ணியிருந்திருக்கலாம். அப்பயே அவர் மிஸ் பண்ணிட்டாரு. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம அவங்கள்ட்ட ரொம்ப அவங்களையும் நம்ம வந்து ரொம்ப தொந்தரவு பண்ற மாதிரி வசூல் அவங்களுக்கு அழகா நடுவுலதான் அவருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி கோச்சரியானுக்கு முன்னாடி தான் ராணா ஸ்டார்ட் பண்ணாங்க. ராணா ஸ்டார்ட் பண்ணி அந்த கோச்சரியான் கதை தான், அதாவது ராணாவோட ப்ரீக்வல் தான் உங்களுக்கு வந்து கோச்சரியான். அவர் எந்திரனுக்கு அப்புறமே ராணா தான் ட்ரை பண்ணாரு, அவருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துட்டனால அது ட்ராப் ஆயிடுச்சு. இல்ல அதான் இந்த வயசு இப்ப நம்ம ரஜினிக்கு வந்து 74 வயசுங்க அவருக்கு. அவர் வந்து இப்ப அழகா சூப்பர் ஸ்டாரா இன்னமும் இருக்கிறாரா? நம்ம அவர் எப்படி செலக்ஷன் பண்றாரோ அப்படியே படம் பண்றது நமக்கும் நல்லது. ஜாலியா படம் பார்த்துருப்போம், ஜெயிலர் கூலி அழகா பார்த்துட்டு போயிடலாம். அவரு போய் நம்ம போய் பாகுபலி மாதிரி நடிங்க இது மாதிரி நடிகை நம்ம கேட்கவே தேவை. அதே மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு 1000 கோடிங்கிறது நமக்கு ஒரு பெருமையும் கிடையாதுங்க. அதுல 1000 கோடிங்கிறது ப்ரொடியூசருக்கு லாபம் தாங்க. அதுல நமக்கு வேற எந்த பெருமையும் கிடையாது. அப்படி அந்த பெருமை தான் உங்களுக்கு வேணும்னா அடுத்த ரஜினிக்கு 2 படம் இருக்கு. ஒன்னு கூலி இருக்கு. கூலி பார்த்தீங்கன்னா அந்த காம்பினேஷனே பயங்கரமான காம்பினேஷன். நீங்க நினைக்கிற மாதிரி பயங்கரமா லோகேஷ் கனாஜிக்கு ஒரு பிராண்ட் இருக்கு, அது ஹிட் ஆச்சுன்னா அந்த கூலிங்கிறதுலேயே உங்களுக்கு 1000 கோடி வரலாம். அதுல இல்லையா ஜெயிலர் 2 அப்படி அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஜெயிலர் 2ல ஜெயிலர் ஏற்கனவே ஒரு 550 கோடி பண்ணிச்சு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இது ஒரு 600 கோடி 800 கோடி பண்ணலாம், அவ்வளவுதான். காம்பினேஷன் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதுல இதுல கேமியெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு, இதுல நீங்க நினைக்கிற மாதிரி 1000 கோடி வரலாம். ஆனா இதெல்லாம் என்ன வரலாம், வராமையும் போகலாம் தான். நமக்கு அது தேவையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நமக்கு வந்து படம் என்ஜாய் பண்ணோமா, பிடிச்சா பிடிக்கலையா, அவ்வளவுதான். கூலி அப்படின்னா பட்ஜெட்டும் கூட தானே வரும். அமீர் கானுக்கும் அந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்கணும். இவருக்குமே 50 கோடி தானே, டைரக்டருக்கும் ஒரு 50 கோடியாவது சம்பளம் வாங்குவார்ல. இல்ல இங்க ஒண்ணு இருக்கு. எப்படின்னா மணிரத்னம் படங்கள் எப்படி வந்து சம்பளம் கம்மியா நடிப்பாங்களோ அது மாதிரி சூப்பர் ஸ்டார் படம்னாலே சம்பளம் வந்து கம்மியா தான் நடிப்பாங்க. யாருமே வந்து டிமாண்ட் பண்ண மாட்டாங்க, அவர் கூட நடிச்சா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அமீர் கான்லாம் கண்டிப்பா அது மாதிரி டிமாண்ட் பண்ற ஆள் கிடையாது. லோகேஷ் கனராஜ் அடுத்து அவர் கூட ஒரு காம்பினேஷன் ஒரு படம் இருக்கு, இரும்பு கை மாயாவி, அவரு தான் படம் பண்றாருங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுக்காக ஒரு இதுக்காக நட்புக்காக கூட பண்ணலாம். இவர் நம்ம அடுத்த ஒரு நம்மளுடைய டைரக்டர் இவர் கேட்கிறாரு நட்புக்காக ஒரு பண்ணலாம். ஜஸ்ட் அதுக்கு என்ன மினிமம் ஒரு சன் பிக்சர்ஸ் போட்டு வச்சோன்னா அவங்களா இது பண்ணி இவங்க டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எப்பவுமே சொல்றேனே, இப்ப மோகன்லாலே சொல்லுங்க, அவர் சொன்னார் பாருங்க மோகன்லால், வேற யாரும் கேமியா கேட்டதான் நான் நடிச்சிட்டு படம் இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த கதையில வந்து நான் எதுக்கு நடிச்சேன் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பிம்பம், அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு பிம்பம் அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனா அவர் ஒருத்தட்ட ஹெல்ப் கேட்டு வராரு அப்படின்னா அந்த ரோலுக்கு நமக்கு வரும். நம்ம கிட்ட ஒருத்தர் ஹெல்ப், ஆனா சூப்பர் ஸ்டார் வேற யாரும் ஹெல்ப் கேட்டு வரல, சின்ன ஆள் யாரும் வரல. சூப்பர் ஸ்டாரால முடியாது எதுவுமே இல்லை நமக்கு தெரியும். அவர் நினைச்சா என்ன பண்ணாலும் நம்ம ஒத்துக்க தான் போறோம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நம்மள்ட்ட ஹெல்ப் கேட்டு வருது, அப்புறம் நமக்கு அது ஒரு அந்த கேரக்டர்லயே ஒரு வெயிட்டேஜ் ஏறுது. அதனால நான் பண்ணேன்னாரு. அது மாதிரிதான் ஒரு சூப்பர் ஸ்டார் படம்னால எல்லாம் வந்துருவாங்க. பிரகாஷ் பார், இப்ப 1000 கோடி படம் விட்டுருங்க. இப்ப மகாராஜா மாதிரி படம் தமிழ் சினிமாவுக்கு பெருமை தேடி தந்த ஒரு படம் இப்ப ரீசன்ட் டேஸ்ல. ஏன்னா எல்லா நாடுகளையும் பார்த்த ஒரு படம் தான் அந்த மாதிரி படம். இப்ப அந்த மாதிரி படங்கள் எடுக்கலாம். இப்ப 1000 கோடி அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா இப்ப மகாராஜா மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட், அந்த மாதிரி படங்கள் இப்ப ஹிந்திலையும் பேசுறாங்க. பாத்தீங்க, ஹிந்தி தமிழ் உலகம் பூரா ஒரு ஃபேமஸான படம். அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் உள்ள படங்கள் இனி வருமா? நான் அந்த மாதிரி கேட்கிறேன். இப்ப 1000 கோடின்னு இல்ல, இப்ப உலகம் ஃபுல்லா இப்ப இந்த தமிழ் படம் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி பேசுற மாதிரி படங்கள் வருமானு நான் கேட்கிறேன். அது கண்டிப்பா அடுத்தடுத்த கட்ட நடிகர்கள்ட்ட இருந்து வருங்க. ஆனா என்னடா இப்ப எனக்கு எப்படி ஸ்பேஸ் போகுதுன்னா, ஆரம்பிச்சதுல இது வரைக்கும் ஒரு இன்டர்வியூ மாதிரி போகுது. நீங்க கேள்வி கேட்கறதா நான் பதில் சொல்லணுங்கிற மாதிரி போகுது. இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு பிரகாஷ்.
கேட்டுருங்க. இன்னைக்கு அவர் ராகுல் வரல அந்த இந்த சக்சஸ் தேங்க்ஸ் கிவிங் மீட்டுக்கு. வரலன்னு நினைக்கிறேன், நான் பார்க்கல. ஓகே, சரி ஒன்றும் பிரச்சனை. சரி ஓகே, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் AK-64 அதோட டைரக்டர், அதை பத்தி ஏதாவது கன்ஃபர்மேஷன்? நம்ம தான் ரிலீஸுக்கு முன்னாடியே சொன்னாங்க, AK-64 ஆதிக் ரவிச்சந்திரன் தான் படம் பண்றாரு அப்படின்னா. இப்போ ரிலீஸ்க்கு அப்புறமா அதான் நியூஸ் வந்திருக்கு, மைத்ரி மூவி மேக்கர்ஸே தயாரிக்கிறாங்க. இதே டீம் டோட்டலாவே வராங்க, வேற ஒரு ஜானர்ல வராங்க. டோட்டலா இதே டீம், அஜித், மைத்ரி, ஆதிக் ரவிச்சந்திரன், ஜிவி பிரகாஷ், விஜய் வேலுக்குட்டி, அந்த காம்பினேஷன், அபிநந்தன் ராமானுஜம், ஒட்டுமொத்தமா அந்த காம்பினேஷன் அப்படியே ரிட்டர்ன் ஆகுறாங்க, அவ்வளவுதான். பட் ஆனா அன்னைக்கு ஹைதராபாத்ல இருந்து அந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்ல அவங்க சொன்னாங்க, திருப்பி அவர் அஜித்குமார் அவர் எங்களுக்கு கால் ஷீட் கொடுத்தா நாங்க திருப்பி அவர் கூட கண்டினியூவா படம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு இது ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அஜித் இது கொடுத்தா நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக கேட்க வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. அதே இதுலயே ஆதிக் ரவிச்சந்திரன் 64 படத்தோட டைரக்டர் யாருன்னு கேட்டிருப்பாங்க, அதை அவர் மறைமுகமா சொல்லியிருப்பாரு. ரொம்ப சந்தோஷம், யார் பண்ணாலும் சரிதான், நமக்கு ஒரு படம் வந்தா போதும். பிரகாஷ் ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. இல்லை, நல்லா கரெக்டாக சொன்னீங்க, எக்ஸ்பிளனேஷன் கேட்டுட்டு இருந்தேன், சூப்பராக சொன்னீங்க. இன்னொன்று, ஏன் இப்போ பேன் இண்டியா ரீச் இல்லைனா ஸ்டோரி செலெக்ஷனே பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஊர் இது மட்டும்தான், ஒரு ரீஜன் மட்டும்தான் கவர் ஆகுதே தவிர, நீங்கள் நார்த் சைடு ஸ்டோரி செலெக்ஷன் அவங்களுக்கு கனெக்ட் ஆக மாட்டேருக்கு. ஒரு கனெக்டிவிட்டி பெருசாக அந்த 1000 crores கேட்டாங்க. ஸோ அது ஏன் ஆகலைன்னு, கனெக்டிவிட்டி ஃபஸ்ட்டு இல்லாதனால தான் பார்த்தீங்கன்னா ரீச் ஆக மாட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் இதெல்லாம் இப்போ பாகுபலி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட், பேன் இண்டியா சப்ஜெக்ட், அது கனெக்ட் ஆகுது. அப்புறம் KGF ஓகே கனெக்ட் ஆகுது. பட் நீங்கள் நம்ம இப்போ வரைக்கும் பெரிய ஹீரோ நடித்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரீஜனுக்குள்ள ஒரு கதையாக தான் போதே தவிர அவங்களுக்கு கனெக்ட் ஆகிறது ஆக மாட்டிருக்கு உண்மையாகவே சொல்லப்போனால். இப்போ நீங்கள் பொன்னியின் செல்வன் கூட நீங்கள் இப்போ வந்துச்சு நம்ம ஊரில், பட் ஏன் அது கனெக்ட் ஆச்சா 1000 crores? அது இல்லை கேட்குறேன், எனக்கு தெரியல. அது 1000 கோடி கட்சினாவில் ஃபர்ஸ்ட் பார்ட் 550 600 சொன்னாங்க. செகண்ட் பார்ட் ரொம்ப கம்மி தான் கம்பேர் பண்றப்ப. ஓகே, ஆனா நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் உண்மைதான். ஆனா என்னன்னா, நார்த் இந்தியன்ஸ் என்ன இருப்பாங்கன்னா மித்தாலஜி எதிர்பார்க்கறாங்க, அது நம்மள்ட்ட சேராது. இல்லை அது உண்மைதான். ஏன்னா பொன்னியின் செல்வன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நல்ல ஸ்டோரி, ஒரு பெரிய நம்ம வரலாறு தான். பட் அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது கனெக்ட் ஆகலை. இது என்ன அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இது நம்ம சைடு மட்டும், நம்ம இந்த சவுத் இந்த சைடு ஃபுல்லாகவே ஓரளவுக்கு நல்லாவே ஓடிச்சு அது. பட் இவ்வளோ அது கனெக்ட் பண்ணதே பெரிய விஷயம், படம் அது சீரியஸாகவே. ஸோ அந்த மாதிரி இப்போ நார்த் இந்தியன்ஸ் எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்ரியாட்டிக்காக, இல்லை இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டோரியாக அவங்க கனெக்ட் ஆகணும்னு தான் பார்க்குறீங்க. அமரன்லாம் பார்த்தீங்கன்னா அது யாருமே எதிர்பார்க்காத படம், லிட்டரலி ஒரு 300 crores கிட்ட வந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி விஜயும் அஜித்தும் அந்த மாதிரி நடிச்சா இதாகுமோ. பட் நீங்கள் சொன்னதும் அது கரெக்டு தான். அவங்க இவ்வளோ ஒரு 2 வருஷம் வேஸ்ட்டுன்னு இல்லை, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க திடீர்னு ஒரு 4 படம் 3 படம் நடிச்சுட்டு போயிடலாம். முன்னாடி பண்ணிருக்காங்க ப்ரோ, 80s 90sலாம் இந்தியன், ரோஜா, பாம்பே, அபூர்வ சகோதரர்கள், அந்த மாதிரிலாம் இப்போதான் வர மாட்டேங்குது. ஹிந்திக்கும் சேர்த்து கனெக்ட் பண்ற மாதிரி படங்கள். யாரா பேசுறாங்களா, இல்ல எனக்கு தான் கேட்கலையா? இல்ல நீங்க தான் சொல்லணும் பரணி. இல்ல யாரும் பேச சொல்லுங்க பரணி, மதராசியை பத்தி எதுவும் ஸ்பெஷல் நியூஸ் இருந்தா சொல்லுங்க. மதராசி பத்தி ஸ்பெஷல் நியூஸ் எதுவும் இல்ல ப்ரோ. அதான் ஏன்னா நீங்க இல்ல நீங்க மதராசியை பத்தி மட்டும்தான் எக்ஸைட்மெண்டா சொல்லுவீங்க, மீதமுள்ள எல்லா படத்தையும் ஆஸ் யூசுவலா நார்மலான படம்ட்டு போயிருவீங்க. ஏங்க எனக்கு புரியல, நான் எப்பங்க நான் அப்படி இது எக்ஸைட்மெண்ட் இல்லாம மத்ததுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாமே ஒரு எக்ஸைட்மெண்டோட சொல்லணும்னு தான் ஆசைப்படுறேன். எல்லாருக்குமே நாங்க ரிக்வெஸ்ட் பண்றோம். சொல்லுங்க. யாரோ ட்ரை பண்றாங்க. நான் தான் அப்படிலாம் இல்லைங்க. பராசக்தி சொல்றாங்க, எக்ஸைட் ஆவாருங்க. ஆமாமா, பராசக்தி பத்தி சிவகார்த்திகேயன் பேர்ல நீங்க எதை சொன்னாலும் அவர் எக்ஸைட்மெண்டா தான் சொல்லுவாரு. இந்த விதத்தை நம்ம ஏத்துக்கணும்.
அப்படி அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா படத்துக்கும் நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன், வேற எதுவுமே கிடையாது. பிரகாஷ் என்ன ரெட்ரோக்கு வந்து இது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யூஎஸ்ல வந்து முத நாள் ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிரீமியர்ல எல்லா ஷோ டைமும் சேர்த்து ஒரே நேரத்துல 9 மணிக்கு ஷோ போடுற மாதிரி பிளான் பண்ணி இருக்கிறாங்க போல இருக்கு. பட் இன்னும் கன்ஃபர்மேஷன் சொல்ற நியூஸா வந்திருக்கு, எல்லாம் ஒரே டைம்ல 9 மணிக்கு ஷோ போடலாம் அப்படின்னு. எதுனா எந்த படம்? ரெட்ரோ ரெட்ரோ ஓவர்சீஸ்லயே 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. கேரளால வந்து 8:30 ஷோ ஃபேன் ஷோ வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரியல ஷோ டைம் எப்போ தெரியல, பட் ஆனால் வந்து நான் டிக்கெட்ஸ் பார்த்தேன், இந்த 8:30 ஷோக்கு டிக்கெட்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி கேரளா ஃபேன்ஸ் இது சூர்யா ஃபேன்ஸ் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கேரளா சொன்னாங்களே 9 மணிக்கு தான் ஷோ போட போறோம்னு சொல்லிட்டாங்களே. இப்போ 8:30 மணிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தெரியல. 9 மணினா ஓகே தான். இவர் சுகுமார் ப்ரோ ட்வீட் பண்ணியிருக்காரு, 10 hours வந்து குட் வாட்ச் ஃபார் திஸ் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லி. ஸ்க்ரீன் பிளே செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. சின்னதாக போட்டிருக்காரு, ரிவ்யூவா போடல, பட் சும்மா சிம்பிளா போட்டிருக்காரு. இன்னைக்கு ப்ரெஷர் இருந்துச்சு போல. ஜிபி ஹிந்தி வெர்ஷன் ரிலீஸ் ஆகும்போது தெரியலங்க, அதை பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ட்ரெய்லர் மட்டும் விட்டாங்க. பர்னி போன வாரம் வந்த மலையாளம் சேட்டலைட் டிஜிட்டலுக்காக பண்ணிருப்பாங்க போல இருக்காது, அவ்வளவுதான். சொல்லுங்க ப்ரோ, யாரோ ஏதாவது கேட்டீங்க? இல்ல மலையாள படம் ஆரம்பிச்சாரு, எதுவும் நல்லா போல போல இருக்கு. ஜிம்கானா நல்லா போகுது. பசுகா வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா ரிவ்யூஸ் இல்ல. இதுவுமே வந்து மரண மாசமே வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பப்ளிக்ல இருந்து பெருசா வந்து பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இல்லை. சில பேருக்கு மட்டும் ஒர்க் ஆயிருக்குன்னு சொன்னாங்க, பட் ஆனால் மெஜாரிட்டி ஒர்க் ஆகலைன்ற மாதிரி சொன்னாங்க. ஜிம்கானா ஓரளவுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, எல்லாரும் போய் பார்க்குறாங்க, ஓரளவு நல்ல புக்கிங்ஸ் அதுக்கு போய்கிட்டு இருக்கு. பரணி ப்ரோ, அந்த பிரேமலுவா ஆலப்புழா ஜிம்கானா ரெண்டுல எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? ஏங்க, ஒண்ணு லவ் ஃபிலிம், இன்னொன்னு ஸ்போர்ட்ஸ் டிராமா. பரவாயில்ல, ஒரே ஆக்டர் தானே. ஒரே ஆக்டர் இல்ல 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 நீங்க வந்து மாவீரன் ப்ரோ, இது பரவாயில்ல, உங்களுக்கு ஸ்பாய்லரா இருந்தாலும் வந்து பரவாயில்ல. நான் சொல்றேன், இதுல வந்து நஸ்லினை தாண்டி இன்னொரு 2-3 பேர் கேரக்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இதா தெரியும். உங்களுக்கு வந்து இவர் தான் ஹீரோ அப்படிலாம் கிடையாது இந்த படத்துல. ஜிம்கானா படத்துல நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நஸ்லின் தான் ஹீரோன்னு சொல்லி, அப்படிதான் படமும் பார்ப்பீங்க, நரேஷனும் அப்படிதான் போகும். பட் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து படம் ஷிஃப்ட் ஆகும். அப்போதான் தெரியும் நஸ்லின் மட்டும் ஹீரோ கிடையாது, எல்லாருமே வந்து ஹீரோ தான், அந்த 7 கேரக்டருமே ஹீரோ தான் சொல்லி. ஸோ அப்போ 7 கேரக்டர்னு சொல்ல முடியாது, ஒரு 2-3 கேரக்டர் இன்னும் நல்லாவே பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக நீங்கள் இப்போ வந்து இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ப்பீங்களா, இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ப்பீங்களா, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, நான் பிரேமலு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணேன். இதை விட பிரேமலு வந்து நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். அதை நான் பிரேமலு தான் சொல்லுவேன். யாரோ ஏதோ பேசுவாங்க. அஜித் பால்டான் ப்ரோவும் விஷால் ப்ரோவும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க, நானும் அக்செப்ட் பண்றேன். ஆனா மேல வராங்க, கொஞ்ச நேரத்துல பேசினா போயிடுறாங்க லிசனருக்கு. அது ஏன் அப்படி நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது அவங்க 2 பேத்துக்கும். அவங்க 2 பேத்தையும் கொஞ்சம் மிஸ் பண்றேன் ஆக்சுவலா. விஷால் ப்ரோ வந்து வேற ஐடியில வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தாருங்க, அப்பயும் அவர் வந்து மேல வரலங்க. தோழர் ராத்தி கூட வந்தாரு, நடுவில் போயிட்டாரு இருப்பாரு. அப்படியா? நான் பார்க்கல, ரெக்வஸ்ட் எதுவும் பார்க்கல. சரி ஓகே, ரொம்ப அமைதியா போகுது, சீக்கிரம் முடிச்சிருவோமா? நீங்க அந்த ஒரு டவுட்டுக்கு ஆன்சர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 300 கோடி ஒரு ப்ரொடியூசர் வந்தாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு, அது என்ன நியூஸ்னா? இல்லைங்க, அதுவே நாங்க விட்டுருங்க, நம்ம அடுத்த டாபிக்கே வந்துட்டோம், திரும்ப அந்த பழைய டாபிக் போகணும். பொங்கலுக்கு வந்த ஒரு படம் லாங்குவேஜ் படம், விட்டுருங்க, அது வேணாம். என்னன்னா ஸ்டார்டிங் நல்ல கேள்விகளோட ஒருத்தர் ஆரம்பிச்சாரு பாலன், அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா பரபரன்னு போயிட்டு வந்துச்சு. 1 மணி நேரம் டப்புன்னு போனதே தெரியுற மாதிரி. இப்ப திடீர்னு அப்படி திரும்ப பழையபடி கேப் போடுவது வந்த ஒரு கஸ்டமரே விரட்டி வச்சுது.
யாரு அவருதாங்க நீங்க பாலனா சொன்ன அடுத்த செகண்டே காலி. போயிட்டாரா? நான் என்னடா ஒரு பேக் டு பேக் கேள்வி பதில் இருக்கேன், நடுவில் கேப் போட்டுட்டு யாராவது திரும்ப வரலான்னு பார்த்தா அவர் போயிட்டாரு. இல்ல இல்ல ஆனா நல்லாதான் ஆரம்பிச்சு, ஆக்சுவலா கேட்ட 3 கேள்வியுமே ட்ரிக்கியா இருந்துச்சு, எனக்கும் நல்லா இருந்துச்சு. தோணுச்சு கண்டினியூஸா கை தூக்கிட்டே இருக்காரு. நீங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்லக்குள்ள என்னடா எவ்வளவு விடாது எனக்கு அதே தான். அவரு வாழ்நாள்ல இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் பெரிய லிஸ்ட் கொண்டு வந்திருக்காரு போல. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டாரு, ஆனா நிறைய லிஸ்ட் கேள்விகள் அடிக்கிட்டாரு போல மொத்தமா. எனக்கு என்ன திரும்ப 2 பேர் மட்டும் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கலாம். அவர் கேள்வி கேட்க நான் பதில் சொல்ல, அவர் கேள்வி கேட்க நான் பதில் சொல்ல, இப்படியே போயிட்டு இருக்கும்ல. அதுக்காக கொஞ்சம் நிப்பாட்டி அடுத்தது வரலான்னு பார்த்தேன். அடுத்து எல்லாமே ஆஃப் ஆயிட்டாங்க. அடுத்து சுகன் பிரதர் ஏதோ சொல்ல வந்தாரு, 4 மாசம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. கூலியை தான் சொன்னாரு, 4 மாசம் வெயிட் பண்ணுங்கன்னு. ஓ, அந்த 1000 அவர் கோடி கேட்டார்ல ப்ரோ 1000 crore-க்கு. ஸோ அதான் புரிஞ்சிச்சு புரிஞ்சிடும். இல்ல ப்ரோ, ரைட் நான் ரைட் ரைட், ஓகே. கூட ஆணித்தரமா நம்பிட்டு இருந்தேன். இப்ப நம்ம ஜெயலர் 2 தான் நம்பி ஆகணும் bro. அந்த பக்கம் வார் 2 கன்ஃபார்மா வர போறாங்க. வரட்டும், பார்த்தரலாம் விடுங்க. லோகேஷ் கனாஜி ஒரு பிராண்டு. சரி ரைட்டு, மேட்ச் ஆச்சு எப்படி போகுது அதையாச்சும் சொல்லுங்க. அநியாயம் பண்றாங்க, கை கட்டு கேட்சலாம் விடுறாங்க. எங்க கை கட்டு கேட்சலாம் விடுறாங்க, அநியாயம் பண்றாங்க. சஞ்சு சாம்சன் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஏன் அடியா? ஆமா, அடியெல்லாம் இல்ல, எத்தனை ரன்ல ரிட்டையர் ஆகி போனாருன்னு தெரியல. எனக்கும் தெரியல. ஆனா நான் வந்து இது அடின்னு தான் நினைக்கிறேன். பட் டாட் பால் தான் வந்துச்சு அந்த பால். இந்த ஐபிஎல் இதை ரொட்டீனா பண்றாங்க ப்ரோ. திடீர்னு அவங்களே வந்து என்னன்னா உள்ள கூப்பிட்டுறாங்க. இல்ல கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா முன்னாடிலாம் வந்து ஏதாவது அடிப்பட்டாதான் ரிட்டையர் ஆயிட்டு போவாங்க. அவருக்கு முதுகு பிடிச்சிருச்சு, அதனால ஒரு 6 ஒரு 4 அடிச்சாரு. பிசியோதெரபி வந்து எல்லாம் இது பண்ணிட்டு போனாங்க. வயிறு பிடிச்சிருச்சு ஏதோ சம்திங். அப்புறம் நோ பால் ஃப்ரீ ஹிட் கண்டினியூ பண்ணாரு. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம இல்ல அவரால் விளையாட முடியல. இல்லைங்க, எனக்கு இந்த ஐபிஎல்லே புரிஞ்சிக்க முடியல என்னால. கைக்கு வர கேட்செல்லாம் விடுறாங்க, இல்லைன்னா பறந்து பறந்து பிடிக்கிறாங்க. சந்தீப் சர்மா கேட்செல்லாம் விடுறாங்க. அவன் சந்தீப் சர்மா போட்டது கடைசியில் இந்த தீக்ஷனா விட்டான், அதுவே செம்ம காண்டு. இப்படி ரிட்டையர் வேற அடிக்கடி ஆகுறாங்க. ப்ரோ அதெல்லாம் விடுங்க, இம்பாக்ட் பிளேயர் திடீர்னு உள்ள இறங்கி நல்லா விளாண்டுட்டு மொத்த பாயிண்ட்ஸும் எடுத்துட்டு போயிடுறாங்க. இல்லைங்க, அதை கூட நான் ஒரு வகையில் சேர்த்துக்குவேன். ஏன்னா நீங்க ஒரு 11 பேரை தேர்ந்தெடுக்கணும் 22 பேர்ல. அதுல 10 பேர் தேர்ந்தெடுத்து ஒரு பிளேயர் வந்து இம்பாக்ட் பிளேயரா நீங்க செலக்ஷன் பண்ணிருக்கீங்க, ரிஸ்க் எடுக்கிறீங்க, நியாயங்களாம். ஆனா நம்ம எடுத்து வச்சு கேப்டனா போட்டிருக்கோம், திடீர்னு வந்து ரிட்டையர்டு ஹட் ஆகிட்டு போயிட்டாலோ, அல்லது நம்ம எடுத்திருக்க பவுலர் கரெக்டா மற்ற பவுலர்லாம் கேட்சை கரெக்டா பிடிச்சிட்டு நம்ம எடுத்திருக்க பவுலர் பவுலிங் பண்றப்ப மட்டும் அந்த கேட்சை பிடிக்கலனாலோ எவ்வளவு காண்டா இருக்குங்களா? அதே மாதிரி நம்ம ஏன்டா இப்படி பண்ற? கண்டிப்பா கண்டிப்பா, அது உண்மைதான். நான் கூட இன்னைக்கு கருண் நாயர் வைஸ் கேப்டனா போட்டிருந்தேன். தலைவன் எப்படி கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிருந்தா பரவாயில்ல, ரன் அவுட் ஆயிட்டு போயிட்டான். எனக்கும் அதுதாங்க. அதெல்லாம் கொடூரங்க அதெல்லாம். இல்ல, போன மேட்ச் பாவம் மனுச்சு அந்த பொலன்னு பொலந்து எடுத்தவன் அவன் இதுக்கு வந்தோடனே ரன் அவுட். அது இப்படி ஒரு ரன் அவுட் ஆகிறதெல்லாம் வந்து சங்கடம். அந்த ஸ்டேஜ்ல போய் அதான் உள்ள போய் பில்லோ ஏதோ குத்திக்கிட்டு இருந்தான் கிட்ட. இப்படிதான் ப்ரோ நடக்கும். நம்ம ஒண்ணு ப்ரெடிக்ட் பண்ணுவோம், நடக்கிறது ஒண்ணு நடக்கும். இந்த மாதிரிதான் மேட்சஸே இப்படிதான் போகுது. இப்ப பாருங்க, பர்னியே உதாரணம் எடுத்துக்கலாம். பர்னி ஏதோ பாயிண்ட் சொல்ல வரப்ப நம்ம பேசுறோம் பாருங்க. பர்னி சொல்லிருங்க அதை. இல்ல நான் கேப்டனா போட்டிருந்தேன் இன்னைக்குன்னு சொன்னேன், அவ்வளவுதான். கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றேன், வேற ஒன்றும் இல்ல. ஏதோ ஒரு படத்துல நானும் உங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன் பர்னி ப்ரோ. தமிழ் படத்துல ஏதோ விவேக்கோ இல்லாட்ட வடிவில சொல்லுவாங்க 9 கிரகத்துல உச்சம் பெற்ற ஒருவன். அதே மாதிரி பரணி ப்ரோ நீங்களும் நானும் இன்னைக்கு கருணாயரை நம்பி மோசம் போயிட்டோம். இல்ல ஆக்சுவலா நான் போன மேட்ச் சொல்றேன் சார்லி, போன மேட்ச் கருணாயர் அது எனக்கு பாசிட்டிவ் தான். பட் இது பிரச்சனை இல்லை ஒன்றும். ஒரு மேட்ச் வின் பண்ணியாச்சு. இனிமே அடுத்த மேட்ச் சஞ்சுக்கு போடாதீங்க, விளையாண்டாதான் விளையாடுவாரு, வர்றது கஷ்டம் தான் கொஞ்சம். என்னங்க இப்படி சொல்றீங்க? இல்ல ப்ரோ, நான் இந்த மேட்சே சஞ்சு வந்து டவுட்டடா தான் வந்து நான் சூஸ் பண்ணேன். இதான் ஃபைனல் சான்ஸ் சஞ்சுக்கு. இன்னைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா அவனை அப்படியே பேக் பண்ணாம விட்டுறலான்னு பார்த்தேன். நல்லா ஸ்கோர் பண்ணா, சரி ஓகே நல்லா அடிக்கிறான்னு நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி கிளம்பிட்டான். நான் எடுக்கல ஆக்சுவலா. அப்ப ரியன் ட்ராக் தான் மறுபடியும் கேப்டனா? நீங்க தான் கருண் நாயரை கேப்டனா போட்டு கெத்து காட்டுறீங்களா இப்ப என்ன? ஏங்க 4 பாயிண்ட் வச்சுட்டு என்னங்க கெத்து? நல்ல வேளை நான் வைஸ் கேப்டன்.
சரி ஓகே. பட் போன எம்ஐ மேட்ச் வந்து என்னன்னா சரியான மேட்ச் ப்ரோ. நீங்க நேற்று எல்லாரும் சூப்பர் மேட்ச்னு சொன்னீங்களா, நான் எம்ஐ மேட்ச் தான் சொல்லுவேன். மொரட்டு மேட்ச் அதை சொல்லுவேன். கிட்டத்தட்ட எம்ஐ லாஸ்ன்னே நினைச்சிட்டு அதுலேருந்து வந்தானுங்க பாருங்க. சீரியஸ்லி சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பா ஆல்ரெடி டெல்லி வின் பண்ண, ஏன்னா 2 விக்கெட் தான் போயிருந்துச்சு. சடனா கேம் சேஞ்ச் ஆகி ரன் அவுட் ஆகி அசுடோ சர்மா இது நம்ம ஸ்டார்க்கு ஸ்ட்ரைக் கொடுக்காம 2 பவுண்டரி அடிச்சதுக்கு அப்புறம் அந்த சிங்கிள் எடுக்காம போனது ஒரு பெரிய டிராபேக். அடுத்தடுத்து விக்கெட் 3 விக்கெட், அதுவும் ரன் அவுட். பரணி பிளேயர்ஸ்லயும் கேரளா பிளேயர்ஸ் தான் சூஸ் பண்றீங்களா நீங்க? எனக்கு புரியலையே. அப்படி பார்த்தா நான் அப்படி பார்த்தா அவர் எல்லா மேட்சுக்கும் சஞ்சு சாம்சனை கேப்டனா போட்டிருக்கணும். ஆனா அப்படி பண்ண மாட்டாரு அவரு. நான் சஞ்சு சாம்சனை எடுக்கவே இல்லையேங்க. அப்படி பார்த்தா ராகுல் ப்ரோ பரணி என்னோட தப்பு உங்களுக்கு தான். பரணி ப்ரோ வந்து யங்ஸ்டர்ஸை மட்டும்தான் பிலீவ் பண்ணுவாரு. பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கூட பிலீவ் பண்ண மாட்டாரு. ராகுல் எடுத்தீங்களா இல்லையாங்க பரணி ப்ரோ? ராகுல் எடுத்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி கேஎல் இருக்குது, கேஎல்னா கேரளா, அதனால தானே எடுத்தீங்க. இல்ல அவரு ட்ரீம் லெவல்ல பாருங்க, லோகேஷ் ராகுல் அப்படிதான் இருக்கும். கேஎல் ராகுல் இருக்காது ட்ரீம் லெவல்ல. ஏங்க சுகுமாரனை போட்டு விட்டுக்கு நான் சூப்பர். புரியல. ஐயோ போயிட்டாரு. என்ன லோகேஷ் ராகுல் அப்படிதானே இருந்துச்சு ட்ரீம் லெவல்ல. நான் செக் பண்ணப்போ எனக்கே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு, என்னடா அது அப்படின்னு சொல்லி. சரி ரைட், சினிமா பத்தி ஒருத்தர் பேச வந்திருக்க ஜாட்டுன்னு வாங்க. அவரு விஜய் பண்ண வேண்டியதுதான். நான் பிஃபோர் ரிலீஸ்லாம் வேற ஸ்பேஸ்ல பேசும்போது அது விஜய்க்கு சொன்ன கதை தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது செகண்ட் ஹாஃப் இவ்வளவு கான்ட்ரவர்சியா இருக்கு. ஒரு வேலை அவரு பண்ணியிருந்தாலும் இதே மாதிரி தான் இருந்திருக்குமா கதை? அவருக்கு சொன்ன கதை தானா? இல்ல எனக்கு அப்படி தோணல. கோபிச்சந்த் கதை சொன்னாரு விஜய். எந்த படத்தை கதையா தெரியல. கோபிச்சந்த் வந்து விஜய் கதை சொன்னாரு, ஆனா இந்த கதையா தெரியல. இந்த கதையா பண்ணியிருந்தா அவரும் இதே டைப்ல தான் பண்ணியிருப்பாரு. தெரியல, அது இந்த கதையான்னு தெரியல. பிரதர் கேக்குதா? கேக்குதா ஆகாஷ்? ரெட்ரோக்கு 4am ஷோ எங்கேயுமே இல்லையா ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ போன தடவை உங்களுக்கு தகவல் கொடுத்தவர் கேக்குறாரு. இல்ல புரியல. ரெட்ரோக்கு 4am ஷோ எங்கேயுமே இல்லையா யுஎஸ்ல? இல்ல இல்லைங்க பிரதர், அவங்க வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து 9am ஷோ தான் ஓபன் பண்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க ஒரே டைம்ல. எப்படி பிரதர் இங்க உங்க இந்தியா 9amனா இங்க 11:30 ஷோவே போட மாட்டாங்க, 10:30. அதான் கிட்டத்தட்ட வீரதீரசன் போட்டாங்கல்ல, அது மாதிரி வீரதீரசன் ஒரே ஒரு ஷோ மிட் நைட் போட்டாங்களா, உங்களுக்கு 11:30 போட்டாங்களா, அது மாதிரி. ஏன் ப்ரோ எல்லாமே பாசிட்டிவா இருக்கு, ஒரு நல்ல படத்துக்கு ஏன் ப்ரோ இப்படி பண்றாங்க? இல்ல ஃபர்ஸ்ட் ரிவ்யூ தமிழ்நாட்டுல இருந்து வரணும். இல்ல லைக் இப்போ ஜிபியூக்கு வந்து கிறிஸ்டோபர் கனகராஜ் இல்ல ரிவ்யூவர்ஸ் எல்லாம் என்ன கொடுத்தாங்க, அது என்ன படத்தை பாதிச்சா? இல்ல அந்த மாதிரி தானே. ஆல்ரெடி சொன்னேன், அஜித் விஜய் படங்களுக்கு வேற, அஜித் விஜய் படங்களுக்கு வேற, மற்ற நடிகர்கள் படங்களுக்கு வேற. திருச்சிற்றம்பலம் பாருங்க, அந்த படம் 4 மணி ஷோ 7 மணி ஷோ கொடுத்துருந்தா அந்த படம் கொஞ்சம் நெகட்டிவ் வாங்கியிருக்கும். ஆனா அந்த படம் வந்து 8 மணிக்கு மேல ஷோ ஆரம்பிச்சிருச்சாங்கன்னு நினைக்கிறேன். 9 மணி ஷோ என்னமோ போடும் போது கரெக்டா செட் ஆச்சு. இல்ல இன்னொன்னு என்னன்னா, அஜித் படத்துக்கு இந்த பக்கம் கல்ஃப் கண்ட்ரில எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ், ஸ்ரீலங்கால எல்லாம் பாசிட்டிவ் வந்துருச்சு. சோ அது வந்து இவங்க இந்த மாதிரி நெகட்டிவ் ஓவர் ஷேடோ பண்ணிருச்சு. நெகட்டிவ் ஒருத்தர் தானே ஒரு நெகட்டிவா தராரு, கிறிஸ்டோபர் கனகராஜ். வேற யாருன்னா இருக்காங்களா? எனக்கு தெரியல. இல்ல அவர் அஜித் படத்துக்கு அவர் எப்பவுமே நெகட்டிவா தான் தருவாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும், அதனால பிரச்சனை இல்ல. உண்மை அவர் தந்தாலும் என்ன ப்ரோ ஆகுது? இல்ல தர்றது அதான் நான் போன வாரமே சொன்ன மாதிரி அவர் ஒருத்தர் தராம போறதால படம் அப்படியே தலைகீழா மாற போறது இல்ல. ட்விட்டருக்குள்ள வந்துட்டாலே நமக்கு எல்லாமே இங்க ஒரு வாரம் பழைய படம் பாக்குற மாதிரிதான் ஆயிரும். ரிலீஸ் அன்னைக்கே நம்ம பார்த்தாலும் அதிகாலையிலே ஒரு ட்வீட் வராது. ரெட்ரோ காலத்துல வந்திருக்க வேண்டிய படம் தான் அவர் எப்படியும் போடுவாரு. அந்த ட்வீட்டை மதிய வரைக்கும் பார்க்க தேவையில்லை. நீங்களே அவருக்கு டிப்ஸ் எடுத்து கொடுப்பீங்க போல இருக்க. அப்புறம் என்னத்துக்கு ஒரு ப்ரீமியர்ன்றது ஒரு 15 crores மார்க்கெட் மாதிரி தானே. அது அந்த இனிஷியல் புஷ்க்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணும்? அது ஏன் வந்துட்டு
இல்ல ப்ரோ, Release பண்றாங்க. இந்த 3 ஆனா போஸ்ட் ரிலீஸ் புஸ்தகம் எடுத்து விட்டுருந்தேங்க சில ஆமா. நடிகர்கள் சில படங்களுக்கு. Bro, அது அது வந்து வந்துட்டு பெரிய like பாதிப்புல இப்ப அவங்க இல்ல இல்லைங்க. இப்ப கங்குவா வந்து ஓவர்சீஸ்ல ரிவ்யூஸ் வந்து எப்படி வந்துச்சு? இந்த கங்குவா வந்து நீங்க நீங்க வந்துட்டு கங்குவா நீங்க அது படத்துக்கே நெகட்டிவ் ரிவ்யூ தானே ப்ரோ வந்துச்சு, ஓவர்சீஸ்ல மட்டும் வரல. உங்களுக்கு எல்லாம் சவுண்ட் இல்ல கரெக்டா இல்ல இருந்துச்சா? அந்த மாதிரி படங்களுக்கு அந்த மாதிரி படம் இருக்குல்ல, எங்களுக்கு இல்ல மட்டும் இல்ல இங்க மட்டும் அந்த சவுண்ட் மாதிரி வந்து டிஃபரெண்டா இருந்துச்சா? இல்ல இல்ல, அங்கேயும் அதே பிரச்சனை இல்ல தான். இல்லைங்க பிரதர். அது இன்னும் கொடுமையா இருக்கும் ஓவர்சீஸ்ல. இப்போ ஓவர்சீஸ்ல வந்து பினிஷ் பண்ணாத ஒரு கண்டென்ட் அமுச்சு விட்ருவாங்க சில நேரம். கரெக்ட் ஒர்க் போயிட்டு வச்சுருச்சுங்களா, அந்த பண்ணு ஓவர்சீஸ் அதை வேற அமுச்சு விட்ருவாங்க. அதையும் சேர்த்து வந்து அந்த அந்த கரெக்ட் தான். கோபத்தையும் சேர்த்து ரிவ்யூல காமிச்சிடுவாங்க. அதையும் இருக்குது. ரெண்டாவது இவங்க என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டுல இருந்து ஷோ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சு 9 மணிக்கு ஷோ போடுறாங்க போல இருக்கு. அது இன்னும் கன்ஃபார்மாக தெரியல, நியூஸ் தான் வந்திருக்கு. ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து 9 AM ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா சொல்லியிருக்காங்க. யூஎஸ்ஏல அது இருக்கு போக போக ப்ரீமியர். தெரியும். ஈவினிங் ஷோ தான் கிடையாது, நைட் ஷோ இருக்கு யூஎஸ்ஏல. முன்னாடி நாள் நைட் ஷோ இருக்கு. அது இப்போ 11:30 வந்துட்டு 12 மணிக்கு 11:30 வரும் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஷோனா, லைக் 9 AM. ஆமா ஆனா ஆமா 11:30 ஆமா. PM கிறிஸ்டபர் கனகராஜ் தான் போய் பாப்பாரு. நீங்க உங்களுக்கு அவரு தானே போய் பார்க்க வேணான்றீங்க. கிறிஸ்டபர் அவரு மட்டும் தான் போய் கனகராஜ், பாப்பாரு. வருண் இல்லைங்க, கிறிஸ்டபர் கனகராஜ் வருண்லாம் அதுக்கு நடக்கவே விட மாட்டாங்க. அது போச்சு இது போச்சுன்னு கண்டிப்பா நடக்க விட மாட்டாங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லுவாங்க. பாருங்க, நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா அதை வச்சுதான் அவங்க வந்து இது வரணும் ஃபாலோவர்ஸ் ஏத்திட்டு இருக்காங்க. அவர் தான் சொல்லிட்டாருல கிறிஸ்டபர் கனகராஜ், எனக்கு ஃபாலோவர்ஸ் தான் முக்கியம், நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் தான் முக்கியன்றாரு, குவாலிட்டி முக்கியம் இல்ல அப்படின்றது அவரோட கருத்தை. நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன். அவரு எங்க ப்ரோ குவாலிட்டி எல்லாம் பேசினாரு? குவாலிட்டி பத்தி அவர் பேசவே இல்லை. எனக்கு ஃபாலோவர்ஸ் முக்கியன்றாரு. நானும் உங்களோட ஒரு ஃபாலோவர்ஸ் தான் அப்படிங்கிற அதுக்கு ஒரு பதிலே இல்ல. அப்படியே நீங்க வச்சு நானே உங்க ஃபாலோ இல்ல நீங்க என்ன சொல்றேன் இல்லைங்க, கார்னர் பண்றது நான் பாத்துட்டேன். இவ்வளவு நாள் பார்த்துட்டு தான் அவர்கிட்ட கேட்கறேன். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் கேட்கறேன், சும்மாலாம் அவன் கேட்கல. ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கேன். அவர் கரெக்டா வந்து சம்டைம்ஸ் வந்து பயாஸ்டா தான் பண்றாரு. சரி ஓகே, பயாஸ்டா பண்றது கூட இல்ல, ஆனா மத்ததுக்கெல்லாம் வந்து எகிரி குச்சிட்டு வந்து போடுறாரு இல்லையா. எனக்கு ஃபாலோவர்ஸ் தான் முக்கியன்றார். நீங்க பாட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க ஓவர்சீஸ்ல, உங்களுக்கு இங்க என்ன சம்பந்தம் இருக்கு தமிழ்நாட்டுக்கும்? நீங்க பாட்டு ஓவர்சீஸ்ல உட்காந்துட்டு இங்க இருக்க மேஜர் ஆடியன்ஸ் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவீங்க. அது தெரியல, கேட்டா ஃபாலோவர்ஸ் தான் முக்கியன்றாரு அவரு. அப்போ நீங்க எல்லாரும் இங்க அவரும் தமிழ் தான் பேசுறாரு, அவரும் தமிழ் படம் தான் பாக்குறாரு. இங்க இருக்கவங்களும் அதான பண்றாங்க. சரிங்க, அது தப்பு இல்ல, நான் அது தவிர யூஎஸ்ஏ வந்து இல்லைங்க, நான் கலெக்ஷன் பத்தி பேச வரல, கலெக்ஷன் பத்தி பேச வரல. என்ன சொல்றேன், ஒருத்தன் படம் பார்க்க போறாங்கன்னா 400K அது ஒரு 3 crores அவ்வளவுதான். ஒருத்தன் படம் பார்க்கணும் முடிவுல இருக்காங்கன்னா அவன் நல்லதோ கெட்டதோ அவன் பார்த்து முடிவு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டே ஆச்சு. அட்லீஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் 2 ஷோஸ் எனி மூவியா இருக்கட்டும். அது உங்களால அது கிறிஸ்டோபர் இல்லைன்னா இன்னொருத்தர் போடுவாரு, இன்னொருத்தர் இல்லைன்னா வெளியே வேற ஸ்டேட்ல போயிட்டு அவங்க சொல்லுங்க. கிறிஸ்டோபர் இல்ல கிறிஸ்டோபர் அளவுக்கு யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க? இல்ல முருகேஷ் பிரதர் இல்ல ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கல. முருகேஷ் பிரதர் அன்னைக்கு சொன்னது, அன்னைக்கு அவர் இருக்கும்போது சொன்னேன். இப்ப அவர் இல்ல, அது அவர் வந்து நான் சொல்றேன், அவர் தனிப்பட்ட விருப்பம் விட்டு போயிடலாம். அவர் போடலனா கூட இப்ப இங்க உள்ள ரிவ்யூஸ் இருக்காங்கல்ல, என்ன உள்பட எடுத்துங்களேன். நாங்களா ஒரு படம் பாக்குறோம் அப்படின்னா நான் வந்து படம் முடிஞ்சு அந்த ரிவ்யூ போடுறதுக்கு நான் ஒரு 10 நிமிஷம் காமன் லேட் எடுத்துக்குவேன். ஏன்னா நான் போகணும்லாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் வெளியே வரணும் நான். ஏன்னா வண்டியை வெளியே எடுத்துட்டு ஆஃபீஸுக்கோ வீட்டுக்கோ வந்துட்டு அதுக்கப்புறம் கூட ரிவ்யூ போடலான்னு தோணும். ஆனா இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, யாருமே போடலையா, நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு ஒரு 2 லட்சம் வியூஸ் பாத்தரலாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இல்லங்க. நான் சொல்றது புரியுங்களா? அவருக்கு மட்டும் இல்ல, இது எல்லாத்துக்கும் அந்த நோய் இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்குங்கிற நானு. நீ அவரை மட்டும் குறை சொல்லி யூஸ் இல்லை. அவர் போடலாம், இன்னொருத்தர் போட போறாரு. இப்ப எனக்கு வந்து 9 மணி ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ இதான் வச்சுங்க. ஒரு ஊர்ல மட்டும், அதாவது ஒரு பெங்களூர்லயோ இல்ல ஒரு கேரளால ஒரு 8:45 ஷோ போட்டாங்கன்னு வச்சுங்களேன், 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி போடுறாங்கன்னு வச்சுங்க. அந்த 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி போறோம், அதை நப்பாடா இந்த 1/4 மணி நேரத்துக்கு நம்ம ரிவ்யூ போடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, அதுவே வந்து இதே மாதிரி தான் கொடுக்கும். அது யாருக்கா இருந்தாலும் சரி. அடுத்து அதை கூட விட்டுருங்க, ஒரே ஷோ டைம் தான் பாக்குறோம் எல்லாரும். நீங்களும் 9 மணிக்கு பாக்குறீங்க, நானும் 9 மணிக்கு பாக்குறேன். எனக்கும் கரெக்டா வந்து மணி 12:30 தான் படம் முடியுது, உங்களுக்கும் 12:30 தான் முடியுது. ஆனா நீங்க வியூஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 12:25 டைம் நீங்க டைப் பண்ணலாம், தேட்டர்ல உட்காந்து ரெடி பண்ணிக்குவாங்க. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. 12:25 டக்கு 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 டைப் பண்ணி ரெடியா இருப்பாங்க. 12:29 போஸ்டர் போட்டுருவாங்க, இல்ல 12:25 போஸ்டர் போட்டாங்க. அது 5 நிமிஷம் முடியுதா இல்லையா பார்க்க மாட்டாங்க. கிளைமேக்ஸ் என்ன சொல்ல வராங்க, அதுக்கப்புறம் போஸ்ட் எடிஷன்ல ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்றாங்களா பார்க்க மாட்டாங்க. படத்துக்கு முன்னாடியே போடுற அப்படிப்பட்ட அது படம் பார்க்காம போடுவாங்க, அது தனி கதை, அதெல்லாம் தனி கதை. அந்த இன்டர்வல் டைம்லாம் கட் பண்ணிட்டு புக் மை ஷோல ரன் டைம் கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு படத்துக்கு எவ்வளவு ரன் டைம் இருக்கு, 2 மணி நேரம் 25 நிமிஷம் ரைட். அப்போ 9 மணிக்கு படம் போடுறாங்க, அப்போ 11 மணிக்கு 11:25 படம் முடிஞ்சிடும். 11:26 ரிவ்யூ போட்டுறாங்க. நடுவில் 1/4 மணி நேரம் இன்டர்வல் இருக்குங்கிற கால்குலேஷன் கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி ரிவ்யூ போடுற ஆட்கள் இருக்கிறாங்க, அந்த ரிவ்யூ நம்பர் ஆட்கள் இருக்காங்க. அந்த ரிவ்யூக்கு 4 லட்சம் வியூஸ் போற ட்வீட்ஸ் இங்கே தான் இருக்கு.
நீங்க எதை பார்க்கணும், எதை ஸ்கிப் பண்ணணும், எது இல்ல இல்ல உங்களுக்கு இல்ல பிடிக்குது, எது உங்க இல்ல வேவ் லென்த்ல பிரகாஷ், செட் ஆகுதுன்னு மட்டும் தான் பார்த்துட்டு இல்ல போகணும். எனக்கு புரியுதுங்க. ஆனா இந்த பாயிண்ட் நான் ஏத்துக்க மாட்டேன். அதாவது கிறிஸ்டோபர் கனர்ஜி அவர் தான் லீடிங்ல இருக்காரு, புரியுதுங்களா? யாரோ ஒருத்தர் பண்றதுக்கும் லீடிங்ல இருக்கவங்க பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்டோபர் கனர்ஜி எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு ஆனா யார் நீங்க சொல்றது எல்லாத்துக்கும் தெரியாது. யார் பேசுறது? நான் முருகேஷ் பேசுறேன். ஓகே ஓகே ப்ரோ, உங்க ஸ்பீக்கர் ஆக்சுவலி அவர் உங்ககிட்ட ஏன் தெரியும் என்ன தெரியுமா சொல்ல வந்தாரு? அவர் லீடிங்கா இருக்கிறதுக்கே வந்துட்டு அவர் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ போடுறது தானே காரணம். அவர் அன்பேஸா போடுற மாதிரி தானே அவங்க fans followers. முருகேஷ் ப்ரோ அதுதான் சொல்றேன். ஆக்சுவலா வந்து அவரு வந்து இதே ஸ்பேஸ்லயே சொல்லிட்டாரு, அதுதான் அவரோட அடையாளம்னு சொல்லிட்டு அதை போட்டு தான் வந்து அவர் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. புரியலீங்க உங்களுக்கு. நீங்க சினிமா இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட உங்களுக்கு புரியலன்னா நான் எப்படி நான் என்ன சொல்றேன்னு தெரியல. இல்ல நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ப்ரோ. யூஎஸ்ல நெகட்டிவா கிறிஸ்டோபர் கனகராஜன் சொல்லாதீங்க, அவர் எல்லா படத்துக்குமே நெகட்டிவா கொடுப்பாரு. சந்திரமுகி 2க்கு பாசிட்டிவா கொடுத்துருக்காரு, அவர் விட்டுருங்க. நீங்க யூஎஸ்ல ஹோலா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கலாம், மல்டிபிள் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து, ஆனா வந்துட்டு தமிழ்நாட்டுல பார்க்கும்போது சூப்பரா ஓடின படம் எதனா இருக்கா? தமிழ் படம் கேக்குறேன். ஒரே குட் பேட் விட்டுருங்க. நீங்க ஒத்துப்பீங்களா? தவிர அப்படி சொல்றேன். இல்ல இல்ல நான் கேட்கறதுக்கு பாருங்க, தங்கலான் போட்ட ரிவ்யூ ஒன் வேர்ட் ரிவ்யூ நீங்க ஒத்துப்பீங்களா? தங்கலான் மங்கலான் ஒத்துப்பீங்களா நீங்க? அந்த படம் வந்து ஐடென்டிட்டி, அதுக்குள்ள நம்ம போக முடியாது. இல்லைங்க, நான் சொல்றது அது அவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் கிரியேட் பண்ணிச்சு. அது தெரியல உங்களுக்கு. அந்த படத்தை ஃபர்ஸ்ட் வேர்டு பார்த்த உடனே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கக்கூடாதுன்னு போயிடுவான் ப்ரோ. அது வந்துட்டு நீங்க அந்த தங்கலான் ப்ரொடியூசர் கிட்ட போய் தான் கேட்கணும், ஏன் வந்துட்டு அங்க போடுறீங்க. நீங்க வந்துட்டு இது லைக் வந்துட்டு இவர் ரிவ்யூ சப்ஜெக்ட் ப்ரோ. நீங்க வந்துட்டு பார்க்காம தானே போனோம், அது அன்னைக்கே பேசுறது தானே. நீங்க வந்து ஒருத்தரோட இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இல்ல அதெல்லாம் எனக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு இது மூலமா தான் லாபம் வருது, நான் சினிமாலாம் காப்பாற்ற விரும்பல, சினிமாவுக்கும் எனக்கு அது பிரச்சனையே கிடையாதுன்ட்டார். அது யாருக்கோ லாபமோ நஷ்டமோ எனக்கு தேவையில்ல, எனக்கு அது மூலமா ஃபாலோவர்ஸ் கிடைச்சிச்சு, எனக்கு அது மூலமா வியூஸ் கிடைக்குது, எனக்கு அது மூலமா தான் ஃபாலோவர்ஸ் சேர்க்குது. அவருக்கு அது தக்க வைக்கிறீங்க தேவைன்னு நினைக்கிறாரு. இல்ல அவருக்கு வந்து அது வேற பிசினஸ் கிடையாது அவருக்கு. அவர் ஐடில தானே வேலை பாக்குறாரு. இதுதான் அவருக்கு பொறுத்தவரை. அவர் பாலிடிக்ஸ் நினைக்கிறாருங்க. அவர் என்னன்னா இங்க ஒண்ணு நான் நீங்க எனக்கு சொன்ன ஒரு வேர்டை நான் ஒத்துக்கிறேன், தங்கலான்னு மங்கலான்னு போடாதீங்க, அது மாதிரி படம் டைட்டில் வச்சு மட்டும் ஜஸ்ட் ஒன் வேர்ட்ல விளையாடாதீங்க, ஃபுல் ரிவ்யூ போடுங்கன்னு சொன்னீங்க. அந்த பாயிண்ட்ல நான் ஒத்துப்பேன். ஒரு படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பிடிக்கல கூட சொல்லுங்க, அது தப்பு கிடையாது. உங்களுக்கு பிடிக்கல, இது பிடிக்கல, அது பிடிக்கல, அப்படி பிடிக்கலன்னு சொல்லுங்க. தங்கலான் மங்கலான் இப்படி ஒரு வார்த்தை சொல்லாதீங்க, அது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றீங்கன்னா அந்த பாயிண்ட் நான் ஒத்துப்பேன். ஆனா அவரு சொல்றேன் எனக்கு அதுதான் வியூஸ் கிடைக்குது அப்படிங்கிறாரு. ஒருத்தர் அதே பிசினஸா இருக்கிற அது சொன்னா நான் ஒத்துப்பேங்க. இவருக்கு அது பிசினஸ் கிடையாது. அப்ப இவரு வந்து ஏதோ ஒரு இன்டென்ஷன்ல பண்றாரோன்னு எனக்கு தோணுது. அதான் சொல்றேன், வேற என்னங்க. அதனாலதான் ப்ரோ அவர் இன்டென்ஷன் இல்லாம அவருக்கு அது 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 மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமா இல்லாதனாலதான் அவரு அன்பேஸ்டா போடுறாருன்னு சொல்லி நிறைய பேர் நம்புறாங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபீல்ட்ல இருக்கவங்க தான் வந்துட்டு அத பயஸ்டா போடுவாங்கன்றதுதான் ஒரு கான்செப்ட்ல. சோ முருகேஷ் ப்ரோ, நான் என்ன எக்ஸாம்பிளாவே சொல்றேன். நான் இப்ப எந்த படம் பார்க்க போனாலும் சரி, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்றதுக்காக செலக்ட் பண்ணி போடுவேன் தேட்டரு. இப்ப இதுல 9 மணி ஷோ, இப்ப 10 மணிக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி 9:30 பிவிஆர்ல போடுறான், அப்பனா 9:45 ஸ்டார்ட் ஆயிரும், நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அந்த ஒரு பேஸ்ல தான் நானும் போவேன். நானுமே அந்த ஒரு இதுல தான் போவேன். இப்ப தங்கலான் மங்கலான்னு சொல்லி அது இது இன்ஃபுளுன்ஸ் பண்ணிச்சுங்க. நான் ஒரு ட்வீட் பார்த்துட்டு தான் நான் தங்கலான் போனேன். ஆனா பார்த்துட்டு போயுமே நான் வந்துட்டு எனக்கு படம் பிடிச்சது, நான் பாசிட்டிவா தான். நீங்க வேறங்க, நீங்க வந்து அதுலயும் இருக்கிறீங்க. பட் என்ன மாதிரியான ஆடியன்ஸ் அவரை வேறங்க. நீங்க வந்து போய்தான் ஆகணும். சொல்ற பாயிண்ட் கரெக்டுங்க. அவர் சொல்ற நம்ம ரிவ்யூ போறதுக்காக நம்ம போறோம், ஓகே, சினிமா பிடிச்சி போறோம், ஓகே. ஜென்ரலா பாக்குறவங்க பாதிப்பு சொல்றேன். நீங்க நான் சொல்றேன், ட்விட்டர்ல இவரு ஓகேவா, அவர் பாதிப்பு ஏற்படுத்துறாரு. யூடியூப்ல ப்ளூ சட்டை மாறான்னு ஒருத்தர் அவர் பாதிப்பை ஏற்படுத்துறாங்க, இல்லன்னு சொல்ல வரல, ஓகேங்களா. அவங்க செட் ஆஃப் ஆடியன்ஸ் நிறுத்துறாங்க, இவங்க செட் ஆஃப் ஆடியன்ஸ் நிறுத்துறாரு, இல்லன்னு சொல்ல வரல. ஆனா என்னன்னா நான் சொல்றேன் டீடைல் ரிவ்யூ போடுங்கன்னு. அவர் போட மாட்டேன், என் ஐடென்டிட்டி தான், எனக்கு அது மூலமா பாலிடிக்ஸ் அதான் பண்ணுவேங்கிறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுதான் பிசினஸ், அவங்களுக்கு வேற பிசினஸ் எல்லாம் இல்ல, அதுல பாக்கலாம்லங்கிறீங்க. அவரு எனக்கு அதுதான் இது, எனக்கு இதுதான் அவரோட விருப்பங்க. நான் அது வந்து அவரோட இன்ட்ரெஸ்ட்ல பண்றேன், அதெல்லாம் நான் தப்பு சொல்லைங்க. பட் இந்த ஒரு மெயினா இதுதான் நீங்க சொல்றதுதான், டீடைல் ரிவ்யூ போடணும், இல்லைன்னா தள்ளி போடணும். ரொம்ப நெகட்டிவா சொல்ற மாதிரி இருந்தா
ஒரே ஒன் வேர்ட்ல நெகட்டிவா சொல்ற மாதிரி தான் தள்ளி போடணும், இல்லன்னா இல்ல டீட்டெயிலா ப்ரோ, சொல்லிடணும், அன்னைக்கு அவ்வளவுதான். அன்னைக்கு நம்ம பேசும்போதே கூட கமெண்ட்ல ஒருத்தர் வந்து அது போடுறதை நிறுத்தாதீங்கன்னு சொன்னாரு. அவரும் ஒரு ஃபாலோவரா தான் அது இருப்பாரு. அவரு ஏங்க ப்ளூ அந்த ஷர்ட் மாதிரி தான் ப்ரோ. இருக்கிறதால 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதுதான் ப்ளூ ஷர்ட் பண்றதுலாம் கரெக்டுங்களா? ஏங்க நீங்க எப்படி சொல்றீங்க? கரெக்ட்னு ஃபாலோவர்ஸ் சொல்ல ப்ரோ. எல்லாத்துக்கும் லைக் நெகட்டிவிட்டி தெரிஞ்சு தாங்க போவாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு சில இதுக்கு வந்து நெகட்டிவ் கொடுக்கறது கிடையாது, அதனால அவங்களும் அப்படிதான் இல்ல சொல்லுவாங்க. இல்ல ப்ரோ, அவருக்கு நெகட்டிவ் கொடுத்தாலும் அவங்க சொல்லுவாரு. ஒரு ஆப்போசிட் ஃபேன்ஸ் ஒரு படம் வரும்போதும் ஒரு மாதிரி மாறிடுவாங்க, அவ்வளவுதான். யாருமே வந்துட்டு இந்த படம் இப்போ அஜித் ஃபேன்ஸ்னா விஜய் படம் வரும்போது, விஜய் ஃபேன்ஸ்னா அஜித் படம் வரும்போது அவ்வளவுதான். இவங்க வந்து கேட்பாங்க போடுனேன்னு, இவங்க வந்து என் படத்துக்கு போட்டே ஏன் போடலன்னு கேட்பாங்க. அதுக்கு எல்லா படத்துக்கும் போட்டு போயிடலாம்ல. இன்னொன்னு, இப்ப டிராகனுக்கு அவர் என்ன நெகட்டிவ் கொடுத்திருந்தாலும் தமிழ்நாட்டுல ஓடி இருக்கும். தங்கலானுக்கு அவரு நெகட்டிவ் கொடுத்ததுனால தான் ஓடலன்னு நீங்க ஃப்ரேம் பண்றதுதான் எனக்கு வந்து சிரிப்பா இருக்கு. தங்கலான் தமிழ்நாட்டுல நெகட்டிவ் ரிவ்யூ வரலையா, இல்ல இந்தியால வரலையா? நான் அப்படி சொல்லலைங்க, நான் அப்படி சொல்லல. ஆனா தங்கலான்ல வந்து மிக்சடு ரிவ்யூ இருந்துச்சு, நல்லா தெரியும் உங்களுக்கு. யாருமே வந்து கம்ப்ளீட்டா நல்லா இல்லைன்னு சொல்லல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேஜர்லி யாரும் கம்ப்ளீட்டா நல்லா இல்லைன்னு சொல்லல, அதே மாதிரி யாரும் கம்ப்ளீட்டா சூப்பரா இருக்குன்னு சொல்லல. ஆனா இவரு போடுறது எப்படி இருக்குன்னா, அது ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுது இல்ல. பார்த்தோன்னே தங்கலான் மங்கலான்னா என்னடாது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அதைத்தான் சொல்றேன். நீங்க அதை டீட்டெயில போட்டுக்கலாம். அவரு சந்திரமுகி 2க்கு பாசிட்டிவ் கொடுத்தாரு, போலவா ப்ரோ ஓடிச்சு சந்திரமுகி 2, அந்த மாதிரிதான் ப்ரோ. ப்ரோ இங்க பாருங்க, ப்ளூ சட்டை மாறனோட ரிவ்யூவை யாரு யூஸ் பண்றானா, ஆஃபனன் டீம் இருக்காங்கல்ல, யாருமே அந்த ரிவ்யூ பார்த்துட்டு படத்துக்கு போறதே இல்லை. அவர் யாருக்குமே பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறதே கிடையாது. இப்ப வந்து விஜய் படம் ரிவ்யூவை ஃபார்வர்ட் பண்றது, அஜித் படம் தான் விஜய் ஃபேன்ஸ் அந்த ரிவ்யூவை ஃபார்வர்ட் பண்றது, இந்த மாதிரி தான் பண்றாங்களே தவிர அவரோட ரிவ்யூ அவர் என்னைக்குங்க பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருக்காரு? எந்த படத்துங்க பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருக்காரு? ரிவ்யூனால எந்த படமே ஸ்டாப் ஆகுறதே இல்லை எனக்கு தெரிஞ்சு. சும்மா அது பேசிக்கிறது, மக்கள் பார்த்துட்டு வேர்ட் ஆஃப் மவுத் தான் ஸ்ப்ரெட் ஆகுதே தவிர இப்ப எல்லாருமே எல்லா படத்தும் இப்ப வந்திருக்க குட் பேட் அகலிக்கு போடாத நெகட்டிவ் ரிவ்யூவா? நம்ம ஒண்ணுமே இல்ல. அந்த காக்கி அவர் கூட சொல்லியிருந்தேன், என்னதான் நடக்குதுன்னு தெரியல, அவங்க ஃபேன்ஸுக்கு அவங்களுக்கு உரியது, அவங்க வைப் பண்றாங்க, நமக்கு தான் அந்த படம் பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் இந்த படத்துக்குமே வந்திருக்கு. பெரிய ஹீரோஸ் ஓகே, பட் நான் வாட் அபௌட் விக்ரம் மாதிரியான ஹீரோஸ்க்கு என்ன ஆகுது? விக்ரம் மாதிரியான ஹீரோஸோ அல்லது சூர்யாவும் ரெட்ரோக்கு வந்து அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வருதுன்னா எனக்கு கேட்க முடியாது. அப்படின்னா பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தா மர்மர் மாத்திரம் தான் இந்தியாவிலே 100, தமிழ்நாட்டிலே 100 கோடி ரிவ்யூ கலெக்ஷன் வந்திருக்கணும். அதுக்கு தான் ஏகப்பட்ட பேர் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்க. பாசிட்டிவ் ரிவ்யூ எல்லாம் கொடுக்கறதுனால ஒரு படம் ஓட போறது கிடையாது. இப்ப 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம்னா அதுல 4 பேர் பார்த்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றதுனாலதான் தேட்டருக்கு போறோமே தவிர இந்த ரிவ்யூவர்ஸ் பேச்சை யாருமே கேட்கறது கிடையாது. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க ரிவ்யூஸ் நீங்க சொல்ற ஆக்டர்ஸ்ல இருக்காங்களா, விக்ரம், சூர்யா, நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு புரியுது. லைக் வந்துட்டு அவங்க வந்துட்டு இன்னும் வந்துட்டு அந்த அந்த ரிவ்யூ வந்துட்டு அந்த மிக்ஸ்டு வேர்ட் ஆஃப் மவுத் இருக்க ஒரு படத்துக்கு அஃபெக்ட் பண்ணுது, நீங்க சொல்றது புரியுது. பட் ஆனா அந்த படத்துல எல்லாம் ஏதோ ஒரு குறை வந்து தமிழ்நாடு ஆடியன்ஸ் கிட்டயே இருக்கு. இப்ப தங்கலான், கங்குவான் நல்ல படம் வந்து ஒரு அந்த நல்ல படம் வந்து நெகட்டிவா போல இல்ல. வீரதீர சூரனுக்கு இந்த ஸ்பேஸ்லயே வந்து எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்க. பிரகாஷ்லாம் கத்துனாரு, படம் நல்லா இருக்கு பாக்கலாம் அப்படின்னாரு. அதனால ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து நம்ம தங்கலான அளவுக்கு போகல. செகண்ட் வீக் ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் வீக் வந்து தங்கலான அளவுக்கே போகல. பிரகாஷ்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு, படம் நல்லா இருக்குன்னு. பாசிட்டிவா சொன்னாருன்னு சொல்லுங்க, இல்ல வந்து முட்டு கொடுத்தாருன்னு கூட அதுல கத்து பாசிட்டிவ் தானங்க. அப்ப வீரதீரசூரன் போயிருக்கணும்லங்க. மக்கள் வேற மாதிரி ஒரு மனநிலை இருக்காங்க. அது ஒரு மாதிரி கமர்ஷியல் படமா பார்த்து கமர்ஷியல் ஒரு இப்ப விஜய் சாரோட படம் எல்லாமே போதும், அவர் எப்பவுமே கமர்ஷியல் படம் தான் நடிக்கிறாரு. புலி மாதிரி 1-2 படங்கள் தான் கமர்ஷியலை விட்டு வெளியே வராது. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி இந்த அஜித் படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? அது வந்து கமர்ஷியலா இல்ல. கமர்ஷியல்னா மக்கள் உள்ள போயிட்டே இருக்காங்க. மத்த எந்த படத்தையும் மக்கள் விரும்புறது கிடையாது. அதுதான் மேட்ரு. இந்த 2 படமுமே தங்கலானுமே கமர்ஷியலா இல்ல, செகண்ட் ஹாஃப் எல்லாம் கொஞ்சம் லேக் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது யாரும் ஸ்டாப் பண்ணல. ரிவ்யூ பாசிட்டிவ் கொடுத்தா படம் ஓடிடும்லாம் அர்த்தம் இல்ல. அப்பனா இவர் வந்து இந்த ஜெயம் ரவியோட போன படத்துக்கு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாரு, ப்ளூ சட்டை மாதிரி. அதனால கோடியாவ கலெக்ட் ஆச்சு. கரெக்டுங்க. காதலிக்க நேர்மை படத்துக்கு ஒரு ப்ளூ சட்டை மாதிரி வந்து பாசிட்டிவா தான் இது கொடுத்திருந்தாரு. ஒரே படம் அதுதான் இருக்கும், காதலிக்க நேரம் இல்லைன்னு. அரசியல் நீங்க பேசிட்டீங்களா?
அவர் தாங்க பேசிட்டே இருக்காரு இப்போ. எனக்கு எனக்கு காட்டல, சாரி. முருகேஷ் ப்ரோ, நீங்க சொல்ல வர பாயிண்ட் வந்து கிளியரா எல்லாருக்குமே புரியுது. அதாவது இந்த மாதிரி ஒருத்தங்க ஒரு க்ரூ வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணி ஒரு மூவி கொண்டு வராங்க. அவர் வந்து ஒரே வரியில அந்த மாதிரி படத்தை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாரு, நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றாருன்னு. ஆனா இது எவ்வளவு நாள் நீடிக்கும்னு பாக்குறீங்க? இப்ப ப்ளூ சட்டை மாறினாலே அவர் எந்த படத்துக்குப்பா பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாரு, அந்த மாதிரி பேர் வாங்கிட்டாரு. ஸ்டார்டிங்ல அவர் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே கிண்டலும் அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அவர் எல்லா மூவிக்கே நெகட்டிவ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருல. அதே மாதிரி தான் நீங்க சொல்ற அந்த ட்விட்டர் இன்ஃபுளுசர்ஸ் ஸ்டார்டிங்ல நம்புவாங்க. ஆனா இவரு இந்த மாதிரி ரிப்பீட்டடா பண்ணி ஒரு நல்ல மூவிக்கே நெகட்டிவா கொடுக்கும்போது அவரு எப்பவுமே இப்படிதான் கொடுப்பாருன்னு அவருக்கு மேல உள்ள நம்பகத்தன்மை சுத்தமா போயிடும். அதை பத்தி நீங்க ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். அதோட இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஸ்டாண்ட் அப் காமெடி பாக்குற மாதிரி தான் பாக்குறாங்க. அதுல ஏதாவது ஒரு காமெடி பண்ணுவாருன்னு ரிவ்யூக்காக பாக்குறது இல்ல. இப்போ லியோவே நான் 3 டைம் தியேட்டர்ல பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா அவரோட ரிவ்யூ வீடியோ எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அவ்வளவு பண்ணியா இருக்கும். செம்ம சிரிப்பு. சிரிக்கிறதுக்காக தான் நிறைய பேர் பாக்குறாங்க. குறிப்பா அவர் என்ன சொல்றாருன்னு சும்மா தான் ப்ரோ பாக்குறதுதான் ப்ரோ. லைக் வந்து இவரு தீர்ப்பு சொல்லட்டும். நம்ம படத்துக்கு போகின்ற மனநிலை யாரும் இல்லை. அவரு வீடியோ பொறுத்தளவுக்கு. அவர் வீடியோல லேட்டா தானே வரும். லைக் அவர் ஒரு நாள் கழிச்சு வர மாதிரி தானே இருக்கும். மறுநாள் காலையில 3 மணி 4 மணிக்கு வரும். இன்னைக்கு படம் இருந்துச்சுன்னா நான் காலைல 3 மணி 4 மணிக்கு வரும். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ என்னோட சரௌண்டிங்ல எனக்கு தெரிஞ்சு யாருமே ட்விட்டர் யூஸ் பண்ணல. நான் ஒருத்தர் தான் பண்றேன். 10ல 3 பேர் தான் ட்விட்டர் யூஸ் பண்றாங்க படத்துக்கு போறவங்கள. 3 பேருங்கிறதே அதிகம் தான் நான் சொல்றது. யூடியூப் அவங்களுக்கு தெரியும். என்னோட சரௌண்டிங்ல அதுல சீக்கியவா ஃபாலோ பண்றவங்க. ஆமா. அந்த மாதிரி ஒரு படத்துக்கு நெகட்டிவ் கொடுத்து அது எஃபெக்ட் ஆகுதுன்னா என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஃபர்ஸ்டே சொல்லிடுறாங்கன்னு. பட் ஆனா இவ்வளவு பெரிய படத்துக்குலாம் வந்துட்டு ஒரு 50 கோடி பட்ஜெட்டுக்கு மேல இருக்க படம் எந்த படத்துக்குமே அது வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாது. அஃபெக்ட் பண்ணாத மாதிரி தான் நீங்க படமும் எடுக்கணும். இல்ல முருகேஷ், நான் இன்னொன்னு சொல்றேன். இப்ப நீங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். குட் பேட் அக்லிக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஃபிலிம் கிரிட்டிக்கும் பாசிட்டிவா கொடுக்கல, எக்ஸப்ட் இட்டிஷ் பிரசாந்த் நினைக்கிறேன். அவர் தவிர்த்து மீது எல்லாருமே படத்தை வந்து தப்பா தான் சொல்லியிருக்காங்க. நீங்க எடுத்துக்கோங்க, கார்த்திக்னு ஒருத்தர் இருக்காரு, காக்கி ஸ்டாக்கிஸ். அவர் எப்பயுமே கார்ட்ல தான் கொடுப்பாரு. அவரு அதுக்கப்புறம் வந்து ஃபில்மி கிராஃப்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அவங்க எல்லாமே வந்து நெகட்டிவ், அதெல்லாம் வந்து அஃபெக்டே ஆகல. நான் ஆக்சுவலா நானே வந்து ஃபர்ஸ்ட் படம் பார்த்தப்ப நான் சொல்லிட்டேன் ஸ்பேஸ்ல, என் வைஃப் படம் பிடிக்கல. அப்படிங்கிறப்ப ஓகே, இது அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாள் தான் சரியா போகும் போட்டிருக்கு, அடுத்த நாள்ல இருந்து படம் சரியா போகாது அப்படின்னு தான் நானே நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா சக்க ரெஸ்பான்ஸ். நானும் இங்க வந்துட்டு ஆமா, ஜாக்கி சினிமாஸ் பாசிட்டிவ் கொடுத்துருந்தேன். இல்ல நான் வந்து ஜிபிக்கு வந்து ஒரு 10 பேர் ரிவ்யூ பண்ணாங்கன்னா 2 பேர் கட்ட விட்டுருவாங்க. 80% நெகட்டிவ் ரிவ்யூ தான் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும். நானுமே இங்க 10 மினிட்ஸ் நான் தான் எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ்ஸ் கொஞ்சம் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆனா நான் தான் பிரகாஷ் பிரதருக்கு வந்து குட்னு தான் அனுப்பிச்சேன். ஏன்னா அது லேண்ட் ஆயிரும் ஃபேன்ஸுக்குன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அது வந்துட்டு அவரு சொல்றதுனாலதான் அஃபெக்ட் ஆகுது ப்ரோ. அந்த மாதிரி அவ்வளோ வீக்கா படமே எடுக்கக்கூடாது. பேசிக்கலி ஒருத்தர் சொல்றதுனால அஃபெக்ட் ஆகுதுன்னா இந்நேரத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மில்லியனரா இருந்திருப்பாரு அந்த ஒரு கேஸ்னா, அந்த நீங்க சொல்ற மாதிரினா. இந்த முருகேஷ் ப்ரோ வந்து அவர் மனசுக்குள்ள இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அது இது கான்ட்ரவர்சி கேஸ் கிடையாதுதான் அமைதியா இருக்கு. வேற டைம் பாஸா இருந்தா ஓப்பனா உடைச்சிருப்பாரு. கரெக்ட் தானே ப்ரோ? இல்ல பிரகாஷ் பிரதர், நீங்க வந்துட்டு லாங் ரன்னு சொன்னீங்களா? இப்போ யூஎஸ்ல வந்து ஹிட் 3 வருது, மத்த லாங்குவேஜ் படம்லாம் வருதுல்ல, அதெல்லாம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அவங்க அப்படியே ஸ்கிரீனை சஸ்டெயினோ இல்ல இன்க்ரீஸோ பண்ணிடுவாங்க. அப்ப நீங்க ரெட்ரோ நல்லா இருந்துச்சு, சேம் ரிவ்யூ இல்ல அது அபவ் ரிவ்யூனா நல்லா இருந்துச்சு, ஆவரேஜ் ரிவ்யூ இல்ல நல்ல ரிவ்யூனா கூட வந்துட்டு கஷ்டமா இருக்கும்ல. லைக் யூஎஸ் மட்டும், லைக் ஓவர்சீஸ் மட்டும் சொல்றேன். தமிழ்நாட்டுல அது நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு காம்படிஷன்ல அது மேல இன்க்ரீஸ் ஆகி போயிடும் சூப்பரா அன்டில் லைக் இது வரைக்கும் தக் லைஃப் வரைக்கும். பட் வேற கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு மெஜாரிட்டி பாப்புலேஷன் வேற தெலுங்கு பீப்புள் இருக்காங்க, ஹிந்தி படம் வருது, தெலுங்கு படம் வருது, அதுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும்ல. நம்ம நீங்க அவங்க ப்ரீமியர்ஸ் போட்டுறாங்க. ஹிட் 3க்கு ப்ரீமியர்ஸ் இருக்கு. அது ஒரு பெரிய பிரான்சைஸ். ஹிட் 3ல ஒரு பெரிய பிரான்சைஸ் படம்.
ஸோ இப்போ அங்கெல்லாம் அஃபெக்ட் ஆயிரும்ல. இல்ல உண்மைதான் அந்த பாயிண்ட் உண்மைதான், கண்டிப்பா பாதிக்கும். எனக்கு சிவா படத்துக்கு பிரீமியர் போடுறீங்க, கார்த்திக் சுப்ராஜ் படத்துக்கு போட மாட்டீங்கன்னா எனக்கு பர்சனலா ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. யாரும் பேசுறாங்களா இல்ல அமைதியா இருக்கா? இருக்குண்ணா பிரகாஷ்ண்ணா. சரி அப்ப முடிச்சிடலாமா? ஓகே பாய். ஓகே பாய், நாளை சந்திப்போம். ஓகே.